ரைட். குட் மார்னிங், அனைவருக்கும் காலை வணக்கம். அந்த 10 கொஸ்டினில் ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இது என்னை பொறுத்த வரைக்கும். இது இன்னொன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் கொஸ்டின். அதனால் யாரும் அந்த செக்ஷனு ரூலு சார் அதெல்லாம் நிறையா கேட்குறாங்க. அது ஒரே ஒரு கொஸ்டினில் 1லேயே 2லேயே அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பயப்படாதீங்க. கான்செப்சுவலாக புரிஞ்சதை ஆன்சர் வச்சு அதெல்லாம் போட்டு வந்துடுங்க. மிஞ்சி போனால் செக்ஷன் ரூல் அதை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கொஸ்டின் வந்தாவே அதிகம். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ நான் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுறேன். எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். அன்றைக்கி நிறைய குழுலாம் கொடுத்துருப்பேன் நடுவில் கிளாஸ் எடுக்கும் பொழுது. சரிங்களா? 10வது கொஸ்டின் எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு வரலையா? சாரி. இப்போ வருதா? ஓகே சார். ஓகே ஓகே. இந்த நிறையா சார் செக்ஷன் ரூல் அது நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பயப்படுறீங்க. அதை பற்றி பயப்பட வேண்டாம். மிஞ்சி போனால் அந்த 50 கோஆப்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டினில் 10 வந்தால் அதிகம். அதையே அதுக்கு மேலே வராது. ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் வராது. அதில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தேன், எனக்கே பயமாயிருச்சு. என்னடா இவ்வளோ ரூல் செக்ஷன்லாம் கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. அவ்வளோலாம் வராது, பயப்பட வேண்டாம். அவங்க ஏதோ அவசரத்துக்கு எடுத்துருக்காங்க யாரோ. சரியா? அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதில் முக்கியமானது சங்கத்தை தொடங்கிறது, முடிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி முக்கியமானது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நான் இது 10வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி தான் இருக்கணும். இதை எடுத்துக்கோங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இதில் நம்ம கோஆப்ரேட்டிவ் மட்டும் சால்வ் பண்ணலாம். ஏதோ ஒன்று கேட்டேன், ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் முந்தானத்து. என்ன சொன்னேன்? மேக்ஸா? மேக்ஸ். ரைட். ஓகே. அதை பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு? பார்த்துடலாம். அது பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு போகும். ஏன்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது கட்டாயம் வரும். பர்சன்டேஜு சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அது மட்டும் பார்ப்போம். சதவீதம் டீட்டெயில்டாக அப்புறம் புரிஞ்சிக்கலாம். இப்போதைக்கு நான் எப்படி ஷார்ட்கட்டாக, இப்போது 7000 ரூபாயில் எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, 1% கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 1% கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 7000ல் 1% எவ்வளோ சார்னா 70 ரூபா. ஓகேவா? அதே 10% கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதை வச்சு நீங்கள் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 10% கண்டுபிடிக்கணும்னா லேட்டாக வந்தவங்க வீடியோ பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை. 1 டிஜிட் தள்ளி வைங்க. 10%னா 1 டிஜிட், 1%னா 2 டிஜிட். ஓகேவா? 1 டிஜிட் தள்ளி வச்சோம்னா அதான். அப்போ 7000ல் 10% எவ்வளவு? 700. சரியா சார்? 5% சார். இது 3 தெரிஞ்சால் போதும், சதவீதத்தில் ஈஸியாக போட்டுடலாம். 5% சார் அப்படின்னா 10% கண்டுபிடிச்சிட்டோமா? 10ல் பாதி எவ்வளவு? 5. அப்போ 10% 700 ரூபா 7000ல். 5% எவ்வளோ? இதில் பாதி 350. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியாதவங்க கேளுங்க.
இது 3 தெரிஞ்சால் போதும். எப்படி வேணாலும் நீங்கள் பர்சன்டேஜ் போட்டுடலாம். ஓகேவா? சரி. இப்போது சார் 9% கேட்குறாங்க சார், என்ன சார் பண்ணுறது? இது 3 வச்சு போகிறோம் பாருங்கள். இது 3 தெரிஞ்சால் போதும். 9% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சார். நோ ப்ராப்ளம். நமக்கு 2 விஷயம் தெரியுது. என்னது? 10% எவ்வளவு? 700 ரூபா. கரெக்டா? 1% எவ்வளவு? 70 ரூபா. 10%லேருந்து 1% கழிச்சு எவ்வளோ வரும்? 9% கிடைக்க போகுது. இப்போ எவ்வளவு? 630 ரூபா. வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா சார்? 16% சார். நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், 10% தெரியும், 5% கண்டுபிடிச்சா 1%, 3 கூட்டி போட்டால் 16%. இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 2 தெரிஞ்சால் போதும். 1 2 தெரிஞ்சால் போதும் சார். 3% கேட்குறாங்க சார். 16% இப்போ எவ்வளவு? 700, 1000, 1050, 1120. ஓகேவா? அவ்வளோதாங்க பர்சன்டேஜ். இதே தான் இன்ட்ரெஸ்ட்டு. பர்சன்டேஜுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், காலம் எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன 3% கண்டுபிடிக்கணுமா? ரைட். 1% நமக்கு தெரியும். எவ்வளோ? 70 ரூபா. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. கரெக்டா? அதை விட்டுறக்கூடாது. ஆமாம். அப்போது 1% எவ்வளவு? அப்போ 3% எவ்வளவு? 210 ரூபா. 370. அவ்வளோதான். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இல்லை இன்னொரு தடவை சொல்லணுமா? லேட்டாக வந்தவங்க வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாமா? அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு சார். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி. தனி வட்டிக்கு அங்கன்னு கேட்பான். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம்? பேங்க்கில் இருக்கோம். கட்டாயம் ஆப்டிடியூட் ரீசனிங் வருதோ இல்லையோ, நீங்கள் வட்டி கால்குலேட் பண்ண தெரியுதான்னு பார்க்க சொல்லுவாங்க. தனி வட்டி. பர்சன்டேஜே தான் வட்டி, வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? இப்போது 9000 ரூபா அசலுக்கு, 9000 ரூபா அசலுக்கு 5% தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓராண்டுக்கு அசலுக்கு ஓராண்டு இருக்குது. உங்கள் வீட்டில் போடுங்க சார், 5% தனி வட்டி காணுங்க அப்படின்ட்டாங்க. ஜீவதாரணி. ரூபாய்க்கு அசலுக்கு ஓராண்டுக்கு 5%. அப்போது 5% வட்டி தனி வட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஆண்டுக்குன்னு அர்த்தம். சரியா? 9000 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. கரெக்டா? இப்போ 10% எவ்வளவு? மனசுலேயே போட்டுருவது. புரியறதுக்காக நான் எழுதுகிறேன், நீங்கள் மனசுலேயே போட்டுக்கலாம். எவ்வளவு? 900 ரூபா. அப்போ 5% எவ்வளோ? அதில் பாதி 450 ரூபா. சரியா? ரைட். இது 9000 ரூபா அசலுக்கு 3 ஆண்டுகளுக்கு, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஓராண்டுக்கு தான் 5%. அப்போ 3 ஆண்டுக்குன்னா எத்தனை சதவீதம்? 15%. முதல் ஆண்டுக்கு 5%, ரெண்டாவது ஆண்டுக்கு 5%, மூணாவது ஆண்டுக்கு 5%. இப்போ 3 ஆண்டுக்கு சேர்த்து எவ்வளவு? 15% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சின்னா வேலை முடிஞ்சு போச்சு. 10% எவ்வளவு? 900 ரூபா. 5% எவ்வளவு? 450. இப்போ 5% எவ்வளவு? 15%. 1350. அவ்வளோதான். புள்ளி வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது சார் அரையாண்டுக்கு தனி வட்டி கண்டுபிடிங்கன்றாங்க. எவ்வளவுக்கு? அரையாண்டுக்கு. ஒரு ஆண்டுக்கு தான் எவ்வளவு? 5 ரூபா. ஒரு ஆண்டுக்கு
5%. அப்போ அரையாண்டுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? அரையாண்டுனா பாதி. ஒரு ஆண்டுக்கு 5%, அரையாண்டு கண்டுபிடிக்க சொன்னால் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 2.5% கண்டுபிடிக்கணும். 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி வைங்க. 1% 90 ரூபா. ஓகேவா? அப்போ இன்னொரு 1% எவ்வளவு? 90 ரூபா. அப்புறம் இன்னொரு 0.5% எவ்வளவு? இதில் பாதி 45 ரூபா. அப்போ எவ்வளவு? 180, 225. அவ்வளோதான். கிளியரா சார்? ஓகேவா? ரைட். ஓகே சார். ஓகே சார். மெயினாக மேக்ஸ் தெரியாதவங்க இதெல்லாம் தெரியாது சார். பாருங்கள், தெரிஞ்சவங்களும் ஷார்ட்கட்டு கற்றுக்கங்க. ஃபார்முலாலாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஆப்டிடியூட், இது கணக்கு கிடையாது. இது கான்செப்ட் தெரியுதா? குறுக்கு வழியில் சொல்லணும். சரி சார், அதே 9,000க்கு அசலுக்கு 12% தனி வட்டி. ஆண்டெல்லாம் சொல்லலை. 12% தனி வட்டினா ஒரு ஆண்டுக்குன்னு அர்த்தம். எனில் 3 மாதங்களுக்கு. 3 மாதத்துலேயே என்ன பண்ணியாச்சு? கடனை திரும்ப கொடுத்தாச்சு. அப்போ எவ்வளவு வட்டி கட்டணும்? 3 மாதங்களுக்கு வட்டி காணுங்க. 12%ங்கிறது எத்தனை? எவ்வளவுக்கு? ஒரு வருடத்துக்கு. ஆமாவா? ஒரு வருடம். ஒரு வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம் இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? 1% கணக்கு வருது. 12 மாதத்துக்கு 12%, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 1%. அப்போ 3 மாதத்துக்கு எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 3% கண்டுபிடிச்சா போதும். புரிஞ்சதா கான்செப்ட்டு? இவ்வளோதான் வேலை, ஒன்றுமே கிடையாது. அப்போது 9,000க்கு புரிஞ்சிருச்சா? மறுபடியும் எங்கே புரியலன்னு கேளுங்க ஃபஸ்ட்டு. நடுவில் எதுவும் கேட்காம விட்டிங்களா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. 12% தனி வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு. தனி வட்டின்னு சொன்னாவே ஒரு வருஷத்துக்கு தான். 5% வட்டின்னு சொல்கிறான்னு தனி வட்டின்னு சொல்லலை, வட்டின்னு கூட சொல்கிறான். 5% வட்டி அல்லது 12% வட்டிங்க அப்படின்னு சொன்னாவே சதவீதம் கண்டுபிடிக்கணும் அசலில். பட் எத்தனை, எவ்வளோ காலத்துக்கு? ஒரு வருடத்துக்கு. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு வருஷத்துக்குங்க 12% வட்டி. சரியா? இப்போ உங்களை எத்தனை மாதம் வட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? 3 மாதத்துக்கு பணத்தை வாங்குறீங்க. 9,000 ரூபாயை 3 மாதத்தில் திரும்ப கட்டிட்டீங்க. அப்போ 3 மாதத்துக்குள்ளே வட்டி தானே போடணும். புரிஞ்சுச்சா? ஹலோ? அப்போ 12 மாதத்துக்கு 12%னா 3 மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? 3 மாதத்துக்கு எத்தனை 36? ஏங்க 12 மாதத்துக்கே 12%. 3 மாதத்துக்கு கேட்குறேன் நான். 12 மாதத்துக்கு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு தான் அது 12% தனி வட்டினாவே ஒரு வருஷத்துக்கு மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போடுற வட்டிலாம் கிடையாது, அதெல்லாம் கந்து வட்டி, அது வேறு. பேங்க் வட்டினா இதுதான். 6% வட்டினா அந்த மாதிரி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. கால்குலேட் பண்ணலாம், அங்கே போகாதீங்க, மேலேயே நில்லுங்க. அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சரியா? கேட்க மாட்டாங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 5%ன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 5%. 3 மாதம்னா வருஷத்தில் எவ்வளவு? 4ல் ஒரு பங்கா? 12 மாதத்தில் 3 மாதம்னா எவ்வளோங்க? 9 மாதமா? 4ல் ஒரு பங்கு. 4 வாட்டி கிடையாது, 4ல் ஒரு பங்கு. 3 மாதம். கரெக்டா? 4ல் ஒரு பங்கு. அப்போ 5ல் 4ல் ஒரு பங்கு கண்டுபிடிங்க. 5ல் பாதி எவ்வளவு? 2.5. சரியா? 5ல் பாதி எவ்வளோங்க? அரை வருஷனாக்கா 2.5%. புரியுதா? ஹலோ சார் சொல்லுங்க சார். 5ங்கிறது 5% ஒரு வருஷத்துக்கு. 6 மாதத்துக்குனா 2.5%. சரியா? சரிங்க சார். அப்போ 3 மாதத்துனா என்னது? இதில் பாதி. அப்போ எவ்வளவு? 1.25%. எவ்வளவு? 1.25%. 1.25%. அவ்வளோதான். அதில் அந்த அளவுக்கு உங்களை கேட்க மாட்டாங்க.
இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அங்கெல்லாம் போகாதீங்க. இது மாதிரி தான் கேட்பான். நீங்கள் ஆப்டிடியூடு இது ஆக்சுவலாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ 12 மாதத்துக்கு 12% வட்டினா ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம் இருக்குது. அப்போ 3 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறோன்றான். 12 மாதத்துக்கு 12% வட்டினா 3 மாதத்துக்கு எத்தனை சதவீத வட்டி? 3% வட்டி. ஓகேவா? யாரோ புரியலன்னு கேட்டிங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 3%. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஃபார்முலாலாம் கிடையாது. தூக்கி குப்பையில் தூக்கி எரிஞ்சிருக்கேன். கான்செப்ட். ஒரு வருஷத்துக்கு 1% சார்? ஐயோ எங்கே அந்த 12 மாதத்துக்கு நேராக 1%. ஆமாம் 12. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12 வெயிட் பண்ணுங்கம்மா, நடுவில் பேசாதீங்க. 12% வட்டினாக்கா ஒரு வருஷத்துக்கு. அது புரிஞ்சுதா? ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம் இருக்குது. அப்போ 12 மாதத்துக்கு எத்தனை சதவீதம்? 12%. கரெக்டா? அப்போ ஒரு மாதத்துக்கு 1% மாதிரி கணக்கு. புரிஞ்சுதா? அப்போ 3 மாதத்துக்கு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சா போதும்? 3%. அவ்வளோதான். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. கரெக்டா? அப்போ 3% எவ்வளவு? 39 270 ரூபா. கிளியர்? அது இந்த ஸ்கூலில் காலேஜில் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த ஃபார்முலா மனப்பாடம் கான்செப்ட் புரிய வைக்காமல் அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணணும். அப்படியே ஆக்கி விட்டானுங்க. அதான் பிரச்சனை. பரவாயில்ல, கற்றுக்கங்க. மாற்றிக்கங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே இதே மாதிரி தான். புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும், இது வராது, அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. உங்களை ஏமாற்றி சிந்திக்க விடாமல் வச்சுட்டானுங்க. அதான் உண்மை. சரி, இப்போ புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? அடுத்து கூட்டு வட்டி. இன்னும் என்னென்ன இதெல்லாம்? ஆமாம், தேய்மானம் கணக்கிட சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, தேய்மானம் கணக்கிடுக அப்படின்னு சொல்லுவான். தேய்மானமும் பர்சன்டேஜ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது பார்ப்போம். கூட்டு வட்டி, லாப நஷ்டம், இது 3ஐயும் பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு போய் கான்செப்ட், அந்த ஒரு கொஷின் தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. அது எப்படி சால்வ் பண்ணுறேன்லாம் பார்த்துக்கோங்க. கான்செப்டில் டவுட் இருந்தால் கேட்டுங்க. 10வது கொஷின் எல்லோரும் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்லாம் நான் சரியாக பார்க்கல. 1வது கொஷின் பார்த்தேன். அது சும்மா ஏதோ பேருக்கு எடுத்துருக்கானுங்க. ஒன்லி செக்ஷன் மட்டும் எடுத்து போட்டானுங்க. அதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. பயப்படாதீங்க. செக்ஷன் எவ்வளோ வரும்? செக்ஷன் ரூல் வந்து 10 கொஷின் தானா அதிகம். எல்லாமே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரைட், அதை விட்டுட்டு அன்றைக்கே பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு 10 கொஷின் டஃப்பாக இருக்குது, நோ ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் அதே தான். கூலாக இருக்கணும். அடுத்து ஈஸியான கொஷின்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் அங்கே 200 கொஷினில் மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் ஆன்சர் அடிக்கிறீங்க அதுதான். 200க்கு 200 அடிக்கணும்னு அவசியம் இல்லை. யாராலையும் அடிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. 200 கொஷின்னு 10 பேர் செட் பண்ணியிருப்பாங்க. 20 பேர் செட் பண்ணியிருப்பான். 20 பேர் செட் பண்ணதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? 20 40 கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தண்டர் 2 கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. அவ்வளோதான். அவ்வளோ பேர் செட் பண்ணதை எப்படி அவங்களுக்கே அடுத்த நாள் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா 10ல் ஒரு கொஸ்டின் தப்பாக அடிச்சிடுவார் அவரே, கொஸ்டினை ரெடி பண்ணவரே. இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஒரே நிமிஷம். ரைட், தேய்மானமும் இது எல்லாமே சதவீதம் தான். எப்படி சதவீதத்தை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். சதவீதம் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல, எங்கே வச்சு எங்கே போடணும், அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கிட்டே போகணும். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டி பார்த்துடலாம். மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். கூட்டு வட்டி, தனி வட்டியே தான். அப்படியே கூட்டு வட்டியில் ஒரு ஸ்டெப்பு போகணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரைட். இப்போது 10,000 ரூபாய்க்கு ரவுண்டாக தான் கேட்பாங்க. ரொம்ப சிக்கலாலாம் அமௌண்ட்டு கேட்க மாட்டாங்க. 10,000 ரூபாய்க்கு அசல், 10,000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளுக்கு 5% வீதம், 5% வீதம். தனி வட்டி மற்றும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துடலாம், தெரிஞ்சுக்கோங்க. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி காண்க.
ரெண்டுமே இது ரெண்டையும் புரிஞ்சிக்கிட்டா வேலை ஈஸி. ரெண்டையும் இப்போ தனி வட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. வட்டி கண்டுபிடிக்கிறேன். வட்டி எப்போ கொடுக்கணும்? முதலாண்டு முடிவில் கொடுக்கணும். இப்போ அசல் தொகை 9000, முதலாண்டு முடிவில் 5% கண்டுபிடிக்கணும். முதலாண்டு முடிவில் 5% கண்டுபிடிக்கணும். சரியா? 10,000மா? நான் அதே எடுத்துக்கிறேன். ரைட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ 10,000. 10,000 முதலாண்டு முடிவில் 5% நம்ம வட்டி கொடுக்கணும். நம்ம பேங்காக இருந்தால் யாருக்கு? டெபாசிட்டருக்கு கொடுக்கணும். கடன் வாங்கியிருந்தோம்னா கடன்காரனுக்கு கொடுக்கணும் 5% வட்டி முதலாண்டு முடிவில். எவ்வளவு? 5%, 10%, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10. 10% எவ்வளவு? 1000 ரூபா. 5% எவ்வளவு? 500 ரூபா. அடுத்தது 2ஆம் ஆண்டு முடிவில். 2 ஆண்டுக்கு தான் நான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஆண்டு முடிவில் 5%. இந்த 10,000 ரூபாய்க்கு 500 ரூபா. இந்த முதல் ஆண்டு கண்டுபிடிச்சது தானே? அல்லது என்ன பண்ணலாம்? 2 வருஷத்துக்கு சேர்த்து 10%. 10% எவ்வளவு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. ரைட்லேருந்து லெஃப்ட் நாங்கள் எது வந்துச்சுன்னா 1000 ரூபா டேரெக்டாக போட்டலாம். அப்போ மொத்த தொகையை நீங்கள் பெறக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு கேட்டாங்கன்னா 11,000. 2 ஆண்டு முடிவில் நீங்கள் வெறும் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டால் 11,000 அசலோடு சேர்த்தி. சரியா? தனி வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 1000 ரூபா. 2 கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எவ்வளவு? 1000 ரூபா. மொத்த தொகை எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 2 ஆண்டு முடிவில் நீங்கள் 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க. 5 ரூபா தனி வட்டி. எல்லாம் தனி வட்டின்னு போடல, வட்டின்னு போட்டாலும் தனி வட்டி தான். அது 5% வட்டி அப்படின்னா ஆண்டுக்கு. 2 ஆண்டு முடிவில் எவ்வளோ கிடைக்கும்? புரிஞ்சுதா என்னென்னு? இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். நீங்கள் 10,000 ரூபாயை ஒரு வங்கியில் வைப்பாக வைக்கின்றீர். அதற்கு 5% வட்டி தரப்படுகிறது. 2 ஆண்டு கழித்தில் அந்த தொகையை எடுத்தால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அங்கே வேறு எதுவுமே கிடையாது. தனி வட்டின்னு சொல்லலை, ஆண்டுக்குன்னு சொல்லலை. எல்லாம் 5% வட்டினா எவ்வளோ? ஒரு ஆண்டுக்கு வேலை முடிஞ்சு போகுது. அப்போ 2 ஆண்டு முடிவில் எவ்வளோ கிடைக்கும்? வட்டி மட்டும் 10%. முதல் ஆண்டுக்கு 5%, 2ஆவது ஆண்டுக்கு 5%. ஸோ டோட்டலாக 10% கிடைக்கும். 10%க்கு என்ன பண்ணும்? ஒரு டிஜிட் தள்ளி வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அதை இப்படி நான் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். மொத்த தொகை எவ்வளோ கிடைக்கும்? 11,000 கிடைக்கும். தனி வட்டியாக எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபா. ஸோ அசல் 10,000, வட்டி தொகை வந்து 1000. ஸோ 11,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா இது? இப்போ இதே தொகை கூட்டு வட்டிக்கு போவோம். வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணோம், அவ்வளோதான். கூட்டு வட்டி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் நடக்கும் அங்கே, வேறு ஒன்றும் கிடையாது. கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ₹10,000 அசல். ரைட். முதலாம் ஆண்டு முடிவில் 5%. முதலாம் ஆண்டு முடிவில் இதுதானே இங்கே இருக்கா? ரைட். முதலாம் ஆண்டு 5%. அதே தான், எந்த இதுவும் கிடையாது. 500 ரூபா. 2ஆம் ஆண்டு முடிவில் 5%. அசலுக்கு 5% கண்டுபிடிக்கணும். ஸோ 500 ரூபா. அதே மாதிரி போன ஆண்டு முடிவில் ஒரு 500 ரூபா கால்குலேட் பண்ணோம்ல, முதலாம் ஆண்டு முடிவில் அந்த 500 ரூபாயில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 5% கண்டுபிடிக்கணும். வட்டிக்கு வட்டி. புரிஞ்சதா? ஒரு ஆண்டு தான் கேட்பாங்க, 2 ஆண்டு கேட்பாங்க. முதலாண்டு முடிவில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா முதலாண்டு முடிவில் தான் அசலுக்கு வட்டி கால்குலேட் பண்ணி போடுவாங்க. ஸோ 500 ரூபா. 2ஆம் ஆண்டு முடிவாக இருந்தாங்க, அப்போ முதலாண்டு முடிவில் போட்டாங்களா வட்டி, அந்த வட்டிக்கு 5% வட்டி கால்குலேட் பண்ணு. அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா 10%. அப்போ 50 ரூபா. 5% தான் 500 கண்டுபிடிக்கணும். அப்போ 25 ரூபா. வட்டிக்கு வட்டி 25 ரூபா. அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்? 11,025 ரூபா கிடைக்கும். அப்போ வட்டி எவ்வளோ கிடைக்குது? 1,025 ரூபா கிடைக்கும். தனி வட்டியை போட்டிங்கனாக்கா 1000 ரூபா தான் கிடைக்கும் உங்களுக்கு. கூட்டு வட்டியில் போட்டிங்கன்னா 1,025 ரூபா கிடைக்கும். இந்த 25 ரூபா என்ன டிஃப்ரென்ஸு?
முதலாண்டு முடிவில் அந்த அசலுக்கு வட்டி போட்டாங்கல்ல, அந்த வட்டிக்கு 2ஆம் ஆண்டு முடிவில் வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும். அவ்வளோதான். புரிஞ்சதா? இந்த 500 ரூபா வந்துட்டு அசலுக்கான வட்டி, இந்த 25 ரூபா வந்துட்டு முதலாம் ஆண்டு முடிவில் போட்ட அந்த வட்டி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த வட்டிக்கு வட்டி. புரிஞ்சதா? இதுவே மோர் தேன் எனஃப் இந்த டைமில். இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. புரியாதவங்க கேளுங்க. ஹலோ, ஏதாவது டவுட்டு? கால்குலேட் பண்ணிடுவீங்களா? 5 இயர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. 5 இயர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு இதோட விட்டுருங்க போதும். இந்த மாதிரி சிம்பிளாக வரதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு அரிசி வேணும், இப்போ நான் போய் உழுது நெல்லெல்லாம் விதைச்சி நாளைக்கு அறுவடை பண்ணிட முடியுமா? அதனால் இப்போ ரெடிமேடாக வாங்கிக்கலாம் பக்கத்தில் போய். அந்த மாதிரி சிம்பிளாக உள்ளதை போட்டு வரணும் போதும். கிளியரா? சரி. ஒரு வேளை உங்களுக்கு ஃபார்முலா கேட்டாலும் கேட்டுருவானுங்க. தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னென்னு கேட்பானுங்க. அவனுங்க எல்லாம் வேலை பண்ணுவாங்க. அதையும் பார்த்துடலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. மனப்பாட குரூப் தானே நம்மளை மனப்பாடம் பண்ணியே எடுத்து வச்சுருக்கானுங்க. PNR/100 தனி வட்டிக்கான ஃபார்முலா. நோட் பண்ணிக்கங்க. இதை இப்போயே நோட் பண்ணிக்கங்க, டைம் இல்லை. அடுத்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. கூட்டு வட்டியோட கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பின்னா பிரின்சிபல். இந்த இடத்துல இதையும் அதுக்கும் அதே தான். 1 + R/n ஹோல் டேம். என்னவா? 1 + R/100 ரைட். அது வேறு இன்னொரு ஃபார்முலா. அது R/100 n. அது இன்னொன்று, அது நான் போட்டது இன்னொரு ஃபார்முலா. அதுவும் ரொம்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, குவார்ட்டர்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குவார்ட்டர்லி கால்குலேட் பண்ணுவாங்க, ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அது வரும். இது போதும், இதே அதிகம். பின்னா பிரின்சிபல், அசல். அடுத்து n நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அதே தான் இங்கேயும் ஆறு. அப்படி அவ்வளோதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸு, வட்டி வீதம். அவ்வளோ. இதை கேட்பாங்க, திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓவர். அடுத்து போகலாமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? தேய்மான கூட்டு வட்டி முடிஞ்சாச்சு, தனி வட்டி போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன, தேய்மானத்துக்கு போங்க. தேய்மானம்னா என்னென்னு பேசியிருப்போம். தேய்மானம்னா என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு பொருள்லாம் மொட்டையாக சொல்லக்கூடாது. சாதாரண லேமன் மாதிரி சொல்லக்கூடாது. இயந்திரத்தின் மீது பயன்படுத்துவதால் அதுவும் தப்பு தான். வேறு டைம் யூஸ் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. வேறு யாராவது மூலதன பொருள் வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. மூலதன பொருள். ஒரு பொருள் அப்படி சொல்லக்கூடாது. ரா மெட்டீரியலாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம். மூலதன பொருள்னா என்ன அர்த்தம்? அந்த பொருளை உற்பத்தியில் ஈடுபடுத்துவோம். கேபிட்டல் குட்ஸ் இங்கிலீஷில். அதில் தான் எக்ஸாம்பிள் எதாவது ஃபர்னிச்சரு, அப்புறம் நீங்கள் சொல்கிற இயந்திரம், வாகனம், அதெல்லாம் பில்டிங்கு, அதெல்லாம் மூலதன பொருள். கருவிகள், இதெல்லாம் மூலதன பொருள்.
ஓகேவா? புரிஞ்சுதா? கேபிட்டல் குட்ஸை பயன்படுத்துகிறோம், அதுக்கு தேய்மானம் 5% 10% சொல்லுவாங்க. ஒரு இயந்திரம் 1,00,000 ரூபாய், அதுக்கு ஆண்டிற்கு 10% தேய்மானம் கால்குலேட் பண்ணுறோம். 2 ஆண்டு கழித்து அந்த இயந்திரத்தின் மதிப்பு என்ன? 2 ஆண்டு கழித்து. இதுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? இதே தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா எடுத்துக்கணும். 1 + பூரா 1 - போட்டுக்கணும், அவ்வளோதான். டெப்ரிசியேஷன் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. தேய்மானம், ஆனால் ஃபார்முலாலாம் நமக்கு தேவையில்லை, ஒரு தடவை அவன் கேட்டுருவான் அதுக்காக. ஈக்குவல் டு, அதாவது பிரின்சிபல்னால் இந்த அமௌண்ட்டு, காஸ்ட்டு, அதோட அடக்க விலைன்னு வச்சுக்கோங்க. அடக்க விலை தானே கால்குலேட் பண்ணணும். அடக்க விலை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 - R/100 ஹோல் தி பவர் n. எவ்வளோ காலத்துக்கு? இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இதை எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்? மெத்தடை தெரிஞ்சுக்கலாம். 2 ஆண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1,00,000 ரூபா முதலாண்டு முடிவில் 10%, 1ஆம் ஆண்டு முடிவில் 10%, இதில் 10%, இதான் பேஸ் அமௌண்ட். அப்போ 1,00,000ல் 10% எவ்வளோ? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற 10,000. அப்போ முதலாண்டு முடிவில் 10,000 பண்ணியாச்சு. முதலாண்டு முடிவில் அது எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? அதோட வேல்யூ 90,000. இதுதான் அடுத்த ஆண்டுக்கு எடுத்துக்குவாங்க. சரியா? அடுத்த ஆண்டு. அப்போ அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் அந்த இயந்திரத்தோட மதிப்பு எவ்வளவு? 90,000. அப்புறம் 2ஆம் ஆண்டு முடிவில் அதேமாரி 10%. 2ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அந்த சொத்தோட மதிப்பு எவ்வளவு? 90,000. இதில் தான் 10% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 90,000ல் 10% எவ்வளவு? 9,000. அன்றைக்கி வேகமாக போட்டிருப்போம் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறப்போ அக்கௌண்ட்ஸில். இன்னொன்று ஞாபகப்படுத்துங்க, தணிக்கை, கூட்டுறவு தணிக்கையில் வகைகள். அது பார்ப்போம். ஞாபகப்படுத்துங்க, மறந்துடுவேன். 9,000. இந்த 9,000 ஆமாம், மைனஸ் பண்ணாக்கா 2ஆம் ஆண்டு முடிவில் அதோட மதிப்பு எவ்வளோ சார்? 90,000ல் 9,000 போனால் எவ்வளவு? 81,000 ரூபா. இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து பண்ணோம்னா இது. கிளியரா? புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், இந்த கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதலாண்டு முடிவு, அப்புறம் 2ஆம் ஆண்டு முடிவில் என்ன பண்ணுவாங்க? இந்த 10,500 ரூபாய்க்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும், ப்ளஸ் ஆட் ஆகிட்டு வரும். அதனால தான் இங்கே ப்ளஸ்ன்னு வருது, 1+. ஓகேவா? அதே டெப்ரிசியேஷன் என்ன ஆகுது? முதலாண்டு முடிவில் 10,000 கழித்து ஒரு அமௌண்ட் இருக்கும். 2ஆம் ஆண்டு முடிவில் என்ன பண்ணணும்? அந்த அமௌண்ட்டுக்கு 10%. அதனால தான் 1- அப்படின்னு போட்டோம்னா 81,000 ரூபா கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 81,000 ரூபா. புரிஞ்சுதா? மோஸ்ட்லி இதை தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா இந்த மெத்தடில் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போட்டுக்கோங்க. ஓவர். டவுட் ஏதாவது? இல்லை. அடுத்து வெரி குட். நமக்கு டைம் இல்லை. அடுத்து என்ன பார்க்கணுன்னு? லாப நஷ்டம். லாப நஷ்டம். ஃபஸ்ட் அந்த பர்சன்டேஜ் ரிலேட்டடாக முடிச்சுட்டு வந்துடலாம். நட்டம். இஷ்டெல்லாம் நம்ம தமிழ் வார்த்தை இல்லை, நட்டம். தள்ளுபடி.
இப்போது அடக்க விலைன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் ப்ரைஸ். அடக்க விலை. அடக்க விலைன்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணி ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ணி அந்த இதில் தான் பார்த்தோம்ல, அக்கௌண்ட்ஸில் பார்த்தோம், அதான் அடக்க விலை. கடைசி வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் ஆகி விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, அது வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு, உளுத்தூக்கு கூலி எல்லா ப்ளூஸ்க்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் சேர்த்தணும்னு அடக்க விலை. அடுத்தது குறிக்கப்பட்ட விலைன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் ப்ரைஸ். குறிக்கப்பட்ட விலை இதெல்லாம் மற்ற இதில் கடையில் குறிக்கப்பட்ட விலை, மார்க்கெட் ப்ரைஸ். அது எப்படி சார் பண்ணுவாங்கன்னா, இந்த அடக்க விலையிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி குறிக்கப்பட்ட விலை போடுவாங்க. இப்போ அடக்க விலை 500 ரூபா, குறிக்கப்பட்ட விலை ஒரு நார்மலாக 30லேருந்து 50% வைப்பாங்க, 50% வைப்போம். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 50% அடக்க விலையிலேருந்து. 500 ரூபாயில் 50% எவ்வளவு? எவ்வளோங்க? 500 ரூபாயில் 50%, 250 ரூபா சார். அதில் பாதி 100, இது வந்து 100%. 100ல் பாதி என்னது? 50%. அப்போ இதில் பாதி 500ல் பாதி எவ்வளவு? 250. ஓகேவா? ரைட். அப்போ குறிக்கப்பட்ட விலை அது பில்லில் நீங்கள் போய் வாங்குறீங்களா துணியெல்லாம், அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. 750 ரூபா வரும் குறிக்கப்பட்ட விலை. உன்னைய வாங்க தூண்டணும்ல, வியாபார தள்ளுபடி கொடுக்கணும். அதனால் சொல்கிறான் வியாபார தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், 20% என்ன பண்ணுறேன், தள்ளுபடி கொடுக்குறேங்க. அம்மா எதுலேருந்து கொடுப்பான்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கொடுப்பான், அடக்க விலையிலேருந்து கொடுக்க முடியாது, கொடுத்தா லாஸ் ஆயிரும். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 20% தராங்க அப்படிமா, 20% தள்ளுபடி. இங்கிலீஷில் என்னங்க தள்ளுபடிக்கு? டிஸ்கவுண்டா? டிஸ்கவுண்ட். எதுலேருந்து கொடுப்பான்? அடக்க விலையிலேருந்து கிடையாது, குறிக்கப்பட்ட விலையிலேருந்து. அப்போ இதில் 20%னா எவ்வளவு? 150 ரூபா மைனஸ் 150 தள்ளுபடி. அப்போ விற்பனை விலை எவ்வளோ சார்? தள்ளுபடி போக வரதான் விற்பனை விலை. அக்கௌண்ட்ஸ்லேயும் இதை ஒரு கான்செப்ட் இருக்குது. வித்தாச்சு, விற்றா எவ்வளோக்கு விற்பீங்க? 600 ரூபாய்க்கு விற்போம். லாபமா இல்லையா நமக்கு? 100 ரூபா ப்ராஃபிட். ஏன்னா நம்ம அடக்க விலை எவ்வளவு? 500 ரூபா தான், நமக்கு ப்ராஃபிட் 600 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ என்னது லாபம்? எவ்வளவு லாபத்தொகை? 100 ரூபா. கிளியரா? லாப சதவீதம் எவ்வளோ சார்னு கேட்போம். லாப சதவீதம். இங்கே நடுவில் இந்த எந்த டிரான்சாக்ஷனுமே நம்ம அக்கௌண்ட்ஸில் வராது, பார்த்துருப்போம். வியாபார தள்ளுபடி கணக்கில் காட்ட மாட்டாங்க, சரியா? வியாபார தள்ளுபடியை கணக்கில் காட்ட மாட்டோம் அப்படின்னு பார்த்துருப்போம். சரி, அப்போ நான் உற்பத்தி செஞ்சது 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு விற்றுட்டேன், 100 ரூபா லாபம். இந்த 100 ரூபா நான் போட்ட காசில் எவ்வளோ முதலீடு போட்டாலே 500 ரூபா தானே முதலீடு, நான் போட்ட காசில் எவ்வளோ சதவீதம்னு கண்டுபிடிக்கிறேன், சரியா? ஆமாம். அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 500ல் 100 ரூபா எத்தனை சதவீதம், நான் அப்படியே போட்டுருவேன். கண்டுபிடிக்கணும்னா பெரிய தொகையை கீழே எழுதுங்க எப்பயுமே. 500ல் 100 எத்தனை சதவீதம்? 500ல் 100 இன்ட்டு 100. எந்த நம்பரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது சதவீதமாக கிடச்சிடும் நமக்கு. 500ல் 100, 500ல் 100 இப்படி தானே எழுதணும். 500ல் 100 எத்தனை சதவீதம் இன்ட்டு 100, அவ்வளோதான். அப்போ அடிங்க. 100 100 500, 1 5 5 20, 100ல் எத்தனை 5 இருக்குது? 25 இருக்குது. அப்போ எவ்வளவு ப்ராஃபிட்டு? எவ்வளவு? 20%. நீங்கள் 500 ரூபா முதலீடு போட்டிங்க, 600 ரூபா கிடச்சிது. உங்களுக்கு லாபம் எத்தனை சதவீதம்? முதலீட்டில் எத்தனை சதவீதம் லாபம்? 20%. இதான் ஸ்டெப்பு. அப்போது அடக்க விலை இதான் நீங்கள் செலவு பண்ணி அந்த பொருளை உற்பத்தி செஞ்சது. ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் அடக்க விலையில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ரைட்? இது குறிக்கப்பட்ட விலை.
குறிக்கப்பட்ட விலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுப்பீங்க. எதுக்குன்னா அவனை வாங்க தூண்டுறது. அப்போ தான் வாங்குவான். ஒரே இல்லைப்பா அவன் கரெக்டாக அவன் நேர்மையாகவே இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இவன் ஒரு கம்பெனி, யார் இவன், 500 ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு, சரியா, 750 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி 20% உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்து 600 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க. இவன் ஒரு கம்பெனி. அதே இன்னொரு பக்கத்தில் ஒரு கடைக்காரன், அவன் இவனதோட குவாலிட்டி அதிகம், சரியா, இவனதோட குவாலிட்டி அதிகம். அவன் 590 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணி எனக்கு 10 ரூபா லாபம் இருந்தால் போதுன்ட்டு 600 ரூபாய்க்கு விற்கிறான். ஒன்லி ஃபிக்ஸட் ரேட்டு. நான் என்ன பண்ண மாட்டேன், தள்ளுபடியெலாம் இல்லைங்க, எதுவும் கிடையாதுங்க, இதாங்க காஸ்ட்டு, 10 ரூபா மட்டும் எனக்கு ப்ராஃபிட்டுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவன் கடையில் எவனும் போய் வாங்க மாட்டோம். இது ஹியூமனோட சைக்காலஜி. எங்கே போவான், அதிகமாக மார்க் பண்ணி உனக்கு தள்ளுபடி கொடுக்குறான்டான்னாக்கா அவன் கடையில் தான் எல்லோரும் போய் வாங்குவோம். ஒரு துணி எடுக்கிறதுக்கு போதும் 2 துணி எடுப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, இது நார்மல். அப்போது அடக்க விலை ஒரு ரேட்டு, அதிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறான். அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுப்பான், தள்ளுபடி கொடுப்பான். தள்ளுபடி போக விற்றது தான் இந்த விற்பனை விலை. இது செஞ்ச செலவு, இது அவன் பாக்கெட்டுக்கு வந்த பணம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இது லாபம். அந்த லாபம் நான் போட்ட முதலீட்டில் எத்தனை சதவீதம், அதான இந்த லாப சதவீதம். புரிஞ்சுதா? எல்லாமே சதவீதம் தான் ஓவர். அதே நம்ம கேளுங்க. இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் 50% வச்சுருக்கோம், டிஸ்கவுண்ட் 20% வச்சுருக்கோம், பேலன்ஸ் 30%. அதுதான் நீங்கள் எதில் கால்குலேட் பண்ணுறீங்க, அதான் முக்கியம். சரியா? அங்கே பாரு, 500க்கு தான் 50%. புரிஞ்சதா? 500 ரூபாய்க்கு 50%. அதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் நடுவில் உள்ளதெல்லாம் விட்டுறணும். 500 ரூபாய்க்கு 50%. சரியா? டிஸ்கவுண்ட் எதில் கொடுத்தீங்க? 750 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. 20% எதில் கால்குலேட் பண்ணீங்க? சரி. அப்போ அதிகமாக போகுமா? அதில் போயிடுச்சு. அதனால தான் சொல்லிட்டேன், நடுவில் இதெல்லாம் சும்மா போங்கு, அதை விட்டுறணும். நீங்கள் போட்ட தொகை எவ்வளவு, வந்த தொகை எவ்வளோ, பாக்கெட்டுக்குள்ளே பணம் வந்தது எவ்வளவு, இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ பணம் வந்துச்சு, அதுக்கும் போட்ட முதலீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தான் லாபம். ஓகேவா? பணம் தானே முக்கியம். அந்த லாபம் போட்ட முதலீட்டில் எத்தனை சதவீதம்? 100 ரூபா வந்திருக்கு, 100 ரூபாங்கிறது 500 ரூபாயில் எத்தனை சதவீதம்? ஓகே, குட். அவ்வளோதான். அடுத்து போகலாமா? இதே இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தேன். இதே நம்ம கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம் இருக்குல்ல, கோஆப்டெக்ஸ்லாம், கோஆப்டெக்ஸ் அங்கே தள்ளுபடின்னு போட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹலோ, கோஆப்டெக்ஸில் போனீங்கன்னா தள்ளுபடின்னு போட மாட்டாங்க. அது வேறு, இங்கிலீஷில் வந்து ரிபேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்னா எல்லாமே கைத்தறி நெசவில் நெஞ்சு வர்றது, நம்ம மற்ற இதெல்லாம் மெஷினில் நெஞ்சு வரக்கூடியது ப்ரைவேட்டில். மற்ற இதெல்லாம் கைத்தறியில் நெய்கிறது வந்து காஸ்ட் அதிகமாகும். சரியா? அப்போ மற்ற மார்க்கெட்டில் 500 ரூபாய்க்கு விற்கிற பொருள் கையில் நெஞ்சு வராதனால அவன் மனிதனுடைய உழைப்பு எல்லாமே 1000 ரூபா வரும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். 1000 ரூபா அல்லது 700 ரூபா இருக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே, காஸ்ட் ப்ரைஸே 700 ரூபா. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த நெசவு தொழிலை, கைத்தறி நெசவு தொழிலாளர் பாதிக்கக்கூடாதுன்னு அதை வாங்கி அவங்க அதுக்கு காஸ்ட் ப்ரைஸே 700 ரூபா, அதை வாங்கிடுவாங்க. இருந்தாலும் இந்த பொருளை சேல் பண்ணணும்ல, அதனால் மொத்தமாக இது பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஒரு 100 ரூபா தள்ளுபடி, அதான் ரிபேட் கொடுப்பான். எதுலேருந்து கொடுக்குறான்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கொடுப்பான். கோஆப்டெக்ஸ், புரிஞ்சுதுங்களா? 600 ரூபாய்க்கு விற்பான். அப்படியாவது வந்து வாங்கட்டும் அந்த பொருளை அப்படின்னு. இந்த 100 ரூபாய் யார் கொடுத்துருவா? மானியமாக அரசாங்கம் கொடுத்துரும். புரிஞ்சுதா? ஆமாம், உண்மையான தள்ளுபடினா இதுதான் உண்மையான தள்ளுபடி. அவன்லாம் தள்ளுபடி கொடுத்தானா அவ்வளோதான், கடையை மூடிட்டு போக வேண்டியது தான். யார்? ப்ரைவேட்லாம். ரைட், ஓகேவா? சரி, அடுத்தது என்ன பார்க்கணுன்னு? தணிக்கை. சொல்லுங்க பாப்பா, என்னென்ன தணிக்கை இருக்குது? தணிக்கை என்னென்னு பார்த்தோம்லாம் தெரியும்ல. தணிக்கை என்னென்ன?
ஆடிட்டிங். நம்ம எழுதுகிற கணக்குகளை சரியானு செக் பண்ணுவாங்க. பல டைம் பார்த்துட்டோம் அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்பொழுது. அதுக்கு தனியாக வருவாங்க. அதுக்குன்னு கூட்டுறவு துறை இருக்குது, டைரக்டர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டெப்டி டைரக்டர், மாநில அளவில் கூட்டுறவு தணிக்கைத்துறைன்னு டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டெப்டி டைரக்டர் அவங்களுக்கு எல்லாம் தணிக்கையாளர் இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு பதிவாளர் தான் நியமனம் செய்வாங்க. போய் எல்லா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் ஆடிட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பதிவாளர் நியமனம் செய்வார். அவங்க வருஷம் வருஷம் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதில் ஆண்டு தணிக்கை இது கட்டாயம் பண்ணியாகணும் எல்லாருமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தனிநபர் நிறுவனம்லாம் பார்த்தோம்ல, தனிநபர் நிறுவனம், கூட்டாளிகள் நிறுவனம், கூட்டுப்பங்கு நிறுவனம். நம்மளது கூட்டுப்பங்கு நிறுவனம் அந்த மாதிரி தான், அதாவது கம்பெனிஸ். அப்புறம் கூட்டுறவு நிறுவனம். இதில் தனிநபர் நிறுவனம், கூட்டாளி நிறுவனத்துக்கு ஆப்ஷன். அவன் விருப்பப்பட்டால் அவனுடைய கணக்குகளை தணிக்கை செஞ்சுக்கலாம். விருப்பம் இல்லை வேணாம்னா விட்டுறலாம், அது ஆப்ஷனல். அதேமாதிரி அரசாங்கத்திட்ட பதிவு செஞ்சுக்கிறதும் ஆப்ஷனல். அவங்க விருப்பப்பட்டால் அரசாங்கத்திட்ட பதிவு செஞ்சுக்கினா எல்லாம் தேவை. இவங்கெல்லாம் கட்டாயம் என்ன பண்ணணும், அரசாங்கத்தில் பதிவு செஞ்சு தான் ஆரம்பிக்க முடியும். இவன் கம்பெனி சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யணும். இது மாநில கூட்டுறவு சங்க சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யணும் கூட்டுறவு நிறுவனம். இவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஏன்னா பொதுமக்களோட இவன் ஷேர் வெளியிடறானா, இவனும் ஷேர் வெளியிடறானா, பொதுமக்களோட நிதியை பயன்படுத்துகிறாங்க. அதனால் மக்களை ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கட்டாயம் தணிக்கை செய்யணும். கூட்டுப்பங்கு நிறுவனங்கள் கம்பெனிஸ் அவன் பார்த்து ஆடிட்டர் யார் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தில் எப்படின்னு தெரில, தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, கூட்டுறவு தணிக்கை துறைன்னு ஒன்று உருவாக்கி அவங்க தணிக்கை செஞ்சுக்கிட்டு வராங்க கம்பல்சரி. சரி, ஆண்டு தணிக்கை ஒரு ஃபினான்சியல் முடிஞ்ச உடனே எப்போ முடியும், ஃபினான்சியல் இயர் மார்ச் 31 முடிஞ்ச உடனே கடன் அக்கௌண்ட்ஸ்லாம் முடித்து, சரிங்களா, லெஜர் என்ட்ரிலாம் போட வேண்டியதில்லை, ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே அதில் டெய்லியும் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. லெஜர் என்ட்ரி போட வேண்டியதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் ரெகுலராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதை ரெடி பண்ணுவாங்க, ட்ரையல் பேலன்ஸ். தமிழில் என்னது ட்ரையல் பேலன்ஸ்? வியாபாரம், ஐயோ, இருப்பாய்வு பட்டியல். இருப்பாய்வு பட்டியல் இருப்பு ஆய்வு. பேலன்ஸ் இருக்குல்ல, எது லெஜரில் இருக்கக்கூடிய இருப்பெல்லாம் ஆய்வு செய்கிறது, அதான் இருப்பாய்வு பட்டியல். ஆய்வு செஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டோம். அறிக்கை தான் இது, கணக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இறுதிநிலை கணக்கு தயாரிக்க முடியும். ரிவிஷன் அதெல்லாம் இறுதிநிலை கணக்கு தான். எது ஃபஸ்ட்டு இது என்னது, வியாபார கணக்கு. ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சால் வியாபார கணக்கு. அடுத்த லெவல் என்னது, லாப நட்ட கணக்கு. லாப நட்ட கணக்கு. அடுத்தது என்னது, இருப்பு நிலை குறிப்பு. இது பொருளை நீங்கள் உற்பத்தி செய்யலைன்னா வியாபார கணக்கு செய்ய மாட்டீங்க. அப்போ பேங்க் எதை மட்டும்தான் செய்யும், லாப நட்ட கணக்கில் இருந்தால் வேலையை காமி. இருப்பு நிலை குறிப்பை இருப்பாய்வு பட்டியல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா லாப நட்ட கணக்கு, சரியா. அதுக்கப்புறம் இருப்பு நிலை குறிப்பு தயாரிப்பாங்க. இதெல்லாம் தயாரித்த உடனே வருவாங்க, யார் வருவாங்க, ஆடிட்டர் வருவாங்க. உங்களோட ஜேர்னல் என்ட்ரிலேருந்து எல்லாத்தையும், ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கீங்களா, அந்த ஜேர்னல் என்ட்ரிக்கான ரெசிப்ட்லாம் எடுத்து ரெசிப்ட் நம்பர் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா எல்லாமே. எல்லாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அமௌண்ட்டு, ரெசிப்ட் நம்பரு, டேட்டு, கையெழுத்து போட்டிருக்கா பார்ப்பாங்க. அதே அமௌண்ட்டு தான் இங்கே லெஜரில் எழுதி, இதில் என்னது ஜேர்னல் என்ட்ரியில் அமௌண்ட்டு எழுதிருக்கீங்களா, 1000 எழுதிருக்கீங்களா, சைபர் சேர்த்து போட்டிங்களா, குறைச்சிட்டிங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெஜரில் ட்ரான்ஸ்ஃபர் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸு.
அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெசிப்ட் வவுச்சர் அதிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அது ஆண்டு தணிக்கை. அப்புறம் எங்கேயாவது தப்பு கிப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது கரெக்ஷனு அதெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்ஷன் பண்ணி தலைவர்கிட்ட ஒப்படைச்சிடும். தலைவர்கிட்ட தானே கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், சங்கத்திட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அவங்க ஏதாவது இவர் சொன்ன கரெக்ஷன்லாம் சரி பண்ணி என்ன பண்ணணும், அதை யார்கிட்ட கொடுக்கணும், பதிவாளர்கிட்ட கொடுக்கணும். சங்கம் தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாவா? எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ரைட். இது நார்மல், எல்லாருமே பண்ணணும். கூட்டு பங்கு நிறுவனம் செய்யணும், இவனு செய்யணும். நம்மளுக்கு கூட்டுறவு சங்கத்தில் இன்னொன்று அது தொடர் தணிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆண்டு முழுவதும் டோட்டலி அப்பப்போ போய் என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் போய் கணக்கெல்லாம் சரி பண்ணிட்டு வருவாங்க. அதுவும் செய்யலாம், தொடர் தணிக்கை. அப்போ என்னாகும், இயர் ரெண்டில் ஒரு வருஷம் பெரிய பெரிய நிறுவனத்துலாம் தொடர் தணிக்கை தான் கரெக்டு. அந்தந்த மாதம் போய் அந்த மாதத்துக்கான டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. லெஜரில் போஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ இயர் ரெண்டில் என்ன ஆகும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைனா பெரிய நிறுவனம் வாடிக்கையாளர் ஏகப்பட்ட பேர் இருக்கான், 1000-10,000 பேர் இருக்கான், டெய்லியும் 1000 என்ட்ரி விழுவுது, 100 என்ட்ரி விழுந்தாவே பெரிய விஷயம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஜேர்னலில் கொண்டு போகணும். அதனால் ரெகுலராக பண்ணிடுவாங்க. அது தொடர் தணிக்கை. இன்னொன்று இருக்குது கூட்டுறவு நிறுவனத்துக்குன்னு, நிர்வாக தணிக்கை. சரியா? அப்படின்னா என்ன சார்னா, இந்த நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனத்துக்கு என்ன இருக்குது, கூட்டுறவு சங்க சட்டம் இருக்கா, கூட்டுறவு சங்கத்துக்கான விதி இருக்கா, அந்த சங்கத்துக்கான துணை விதி இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். கடன் கொடுத்துருக்கான் பேங்க்கு, ஓகே. வட்டியோடு வசூல் பண்ணிட்டான், ஓகே. சரிங்களா? பேங்க் என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தனை கடன் கொடுத்துருக்கான், 10,000 ரூபா கடன் கொடுத்துருக்கான், அதோட வட்டியோட வசூல் ஆயிடுச்சு, ஓகே. ஆனால் கூட்டுறவு சங்கத்தில் கடன் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், ஒருத்தன் ஒன்று உறுப்பினராக இருக்கணும், பிஎஸ்சிஎஸ்னால். சரியா? உறுப்பினராக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு கடன் கொடுக்க முடியும். பிஎஸ்சிஎஸ் அவன் உறுப்பினரே இல்லை, அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான். அப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கே விதிமீறல் நடந்திருக்கு. அதையும் வாட்ச் பண்ணணும். யார்? அதையும் வாட்ச் பண்ணி இந்த பாருங்கள் விதியை ஃபாலோ பண்ணல, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அதையும் மென்ஷன் பண்ணி என்ன பண்ணணும், தணிக்கை அறிக்கையை கொடுக்கணும். இதுக்கு பேர் தானே அது நிர்வாக தணிக்கை. சார் புரிஞ்சிருச்சா? இதையும் பார்க்கணும். கூட்டுறவில் அவனுங்க இருக்கானுங்களே, எது கூட்டு பங்கு நிறுவனங்கள், அவன் சும்மா அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், நம்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எது ஏமாத்தலையே, ஃபோர்ஜரி பண்ணலையே, ரைட். ஆனால் இவன் என்ன பண்ணும், அதெல்லாம் பண்ணும். அடுத்தது வங்கியில் இன்னொரு 2 டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. பணம் செலுத்தும் வங்கியர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. பணம் செலுத்தும் வங்கியர், ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் பை பேயிங் பேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கு தான் பணம். அது புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சா தணிக்கையில்? ஹலோ? அடுத்தது இப்போ அதில் ஆடிட்டிங் ஓவர். நான் எங்கேருந்து ஆடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வகைகள் இதெல்லாம் பார்த்தாச்சு. பணம் செலுத்தும் வங்கியர். சார் சட்டமுறை தணிக்கைன்னு ஒன்று இருக்குல்லைங்க சார்? அதுதான் மேடம் நிர்வாக தணிக்கைன்னு சொன்னேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். மேடம் இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கே போகவே வேண்டாங்க. சட்டம் விதி துணை விதிக்கு உட்பட்டு நடக்கிறானான்னு பார்த்தா தான் அது நிர்வாக தணிக்கை. வந்துருச்சா? அதுக்கு பேர் தான் அது. பணம் செலுத்தும் வங்கியர் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பணம் செலுத்துறதுன்னா என்ன அர்த்தம், உங்கள் கஸ்டமர் இருக்கான் பேங்க்கில், அவன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, பணத்தை எனக்கு இதை கொடுங்கன்னு வாங்க வரான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கேஷியர் அவனுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது. என்ன எடுப்பீங்க, ஒன்று அவன் சலான் ஃபில் பண்ணி கொடுப்பான், எனக்கு பணத்தை கொடுங்கன்னு. சரியா? சலான் அல்லது செக்கு கொடுப்பான், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வாங்கினோன்னா முதல்ல அந்த அக்கௌண்ட்டு, அந்த நபர் உங்கள் அக்கௌண்ட், உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கானான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் செக்காக இருந்தால் செக்கில் டேட்டு இந்த பீரியடில் தான் இருக்கா, போஸ்ட் டேட் பின்னாடி தேதியிட்ட காசோலையா, முன்னாடி தேதியிட்ட காசோலையா, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதில் ஸ்டேல் செக்கா, 90 நாள் கடந்திருக்கும், அது காலாவதியான செக், அதெல்லாம் என்ன பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணிடு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேட்டு பார்க்கணும்.
அடுத்தது உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க்காரரானு பாருங்கள் முதல்ல. ஆமாம் தெரியும். டேட்டு பார்க்கணும். அப்புறம் நேம் யாருக்கு, செல்ஃப்னா அவர் செல்ஃப்னு போட்டிருப்பார், அவர் தானான்னு பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ இருக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட்டு தொகை எண்ணாலையும் எழுத்தாலையும் எண்ணாலையும் எழுதியிருப்பாங்க தொகை. அதெல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஒரே மாதிரி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடணும். டேட்டும் அந்த 90 நாளுக்குள்ளே அந்த தேதிக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் கொடுக்கணும். ரைட்டு. நம்பர் செக் பண்ணியாச்சு முன்னாடியே. அடுத்து என்ன பண்ணணும், அவரோட சிக்னேச்சர் பார்க்கணும். இதில் டேட்டு செட் ஆகலைனாலும் ரிஜெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது என்னாலும் எழுத்தாலும் எழுதியிருக்கு இல்லையா, அது வேறுபட்டுருக்கு, அதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். என்னால் எழுத்தாலையும் வேறுபட்டுச்சுன்னா அல்லது கிறுக்கி இருக்கவர், கிறுக்கி இருந்தாலும் என்ன பண்ணணும், அங்கே அவரோட கையெழுத்து இருக்கணும். கையெழுத்துலாம் ரிஜெக்ட் பண்ணிடணும், கிறுக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா மாற்றி நான் வாங்கிட்டு வந்திருப்பேன், வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன், 1000 ரூபான்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அடிச்சுட்டு இன்னொரு சைபர் இப்படி சேர்த்திக்குவேன். சார் 1 லட்ச ரூபா சார்மா, கொடுக்கக்கூடாது, ரிஜெக்ட் அனுப்பி விட்டுருணும், மாட்டிக்குவீங்க. அல்லது அந்த கஸ்டமரோட கையெழுத்து இருந்துன்னா இங்கே இந்த இடத்துல போட்டுருக்கணும், நான் தான் போட்டிருக்கணும், கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு பணத்தை உடனே கொடுத்துடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், சிக்னேச்சர் செக் பண்ணியாச்சு, ஓகே. மிஸ் மேட்சாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும், நான் ஒன்று பண்ணணும், யாராவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். வெரி குட், ஒரு கைத்தட்டு கொடுங்க அவங்களுக்கு. அவங்க அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா எழுதியிருக்காரு, 10,000 ரூபா இருக்குதான்னு பார்க்கணும் முதல்ல. 10,000 ரூபா இல்லை, அப்பயும் கொடுக்கலாம் பணம். எப்படி, கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரு அவனுக்கு ஓடி கொடுத்துருந்தாங்கனாக்கா 10,000 ரூபா கொடுக்கும். அதெல்லாம் இல்லை மேடம், அதெல்லாம் நான் கேட்கல. அதை தான் கேட்டேன், அதான் பதில் முடிஞ்சு போயிடுச்சு. அவர் ஓவர் டாட் ஃபெசிலிட்டி அவருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அவருக்கு 10,000 ரூபா கொடுக்கலாம். இல்லை சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான் ஐயா, அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ரைட், ஓகே. இதெல்லாம் பணம் செலுத்தும் வங்கியர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. அதேமாதிரி பணம் வாங்கும் பொழுதும் அதே மாதிரி சலான் ஃபில் பண்ணி கொடுப்பான். அதில் அவனோட அக்கௌண்ட் நம்பரு, நேமு, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் இது போட்டிருப்பான், போர்ட்ஃபோலியோ போட்டிருப்பான். 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது, 100 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் டோட்டல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். டோட்டலுக்கு பக்கத்தில் நான் எழுத்தால் எழுதியிருப்பான்ல, அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் பணத்தை உள்ளே அவனுக்கு என்ட்ரி போகணும். கையெழுத்து இருக்கா, ரைட், ஓகே. இது பணம் செலுத்த வேண்டிய நபர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை. சரியா? ரைட். இதோட போதும், இது கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். இங்கே வந்துடலாம். 10வது கொஸ்டின் எல்லோரும் சால்வ் பண்ணி, இதுதான் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். லேட்டாக வந்தவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். அந்த முதல் கொஸ்டின் பேப்பர்லாம் சும்மா அது அதாவது எடுத்திருக்காங்க, ஒரே செக்ஷனு ரூலாக போட்டு தள்ளி, அதில் கான்செப்டாக ஒன்றுமே கிடையாது. கேளுங்க சார். டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஷார்ட் கட்டா? சரி வரேன். அதுதான் ஆப்டிடியூட் ரீசனிங் இல்லை, ஆப்டிடியூட் ரீசனிங் இல்லை. ஏதாவது கையில் கணக்கு வச்சுருக்கீங்களா? கையில் கணக்கு எடுத்துக்கங்க இந்த பார்க்குறதுக்குள்ளே. சொல்லித்தரேன், அதுவும் ஒன்றும் கிடையாது. அதுக்கெல்லாம் பின்னம் தெரிஞ்சிருக்கணும், ஈக்குவேஷன். சரி பார்ப்போம். நீங்கள் அந்த கொஸ்டின் ஏதோ 2-3 எடுத்து வைங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லித்தரேன். இதெல்லாம் சால்வ் பண்ணிங்களா? 10வது கொஸ்டின் இதுதான் ஸ்டாண்டர்டான கொஸ்டின், இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதை ரெடி பண்ணவங்க அங்கே நரேஷன் இன்ஸ்டியூட் ஆப் அவங்க, அதனால் நல்லாயிருக்கும். அந்த மற்றதெல்லாம் வந்துட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் யாராவது ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட். கீழ்கண்டவற்றில் எது கூட்டுறவு தத்துவம் கிடையாது, இதெல்லாம் நம்ம படித்ததே கிடையாது. ஆனால் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும். சுய உதவி, சரி. சுய பொறுப்பு, ஓகே. ஒற்றுகை, ஒற்றுமை, சாலிடாரிட்டியா, ரைட்டு, ஓகே. கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சாலிடாரிட்டி, ஒற்றுகைன்னாங்க. சுய உதவி, ஓகே. சுய பொறுப்பு, ஆமாம் தானே? ஆமாம், இதுவும் வரும் இதுவும் வரும். சாலிடாரிட்டி, நமக்குள்ளே ஒற்றுமை, அது மாதிரிலாம் இருக்கணும், ஓகே. சமூக நீதி கிடையாதானு கேட்டிருக்கான்.
சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை நம்ம எங்கேயுமே பார்க்கல. இது பெரிய கான்செப்ட். ஜஸ்டிஸ் அதுதாங்க. சுய பொறுப்பாமல் தானே எல்லோரும் அவங்கவுங்க பொறுப்பாக இருக்கணும். நமக்கு நாமளே உதவி செஞ்சுக்கிறோம். அதான் சாலிடாரிட்டி. ஓகே. சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. எங்கள் கூட்டுறவில் வெளியில் பேசுவோம் சமூகத்தில். ஆமாம், நம்ம இந்தியாவுக்குலாம் அது ரொம்ப முக்கியம். சோசியல் ஜஸ்டிஸ் அதை பற்றி அங்கே பேசலாம். ரைட், அடுத்து போகலாமா? இப்படி தான் போகணும். ஐயோ இதெல்லாம் இந்த கேள்வி நான் படிக்கவே இல்லைடா, அதில் எது நமக்கு ஒத்து வரும் அப்படின்ட்டு. ஐசிஏயின் நூற்றாண்டு விழாவை எந்த வருடம் கொண்டாடியது? 1995. அப்போ தான் எதை வெளியிடுவாங்க? புதிய அறிக்கையா? புதிய கூட்டுறவு கொள்கை அந்த வருஷம்தான். அது புதிய கூட்டுறவு கொள்கை. ஆமாம், புதிய கூட்டுறவு கொள்கை. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. 8 இருந்தது, 12 இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ கடைசி எத்தனை இருக்குது கூட்டுறவு கொள்கை? 7. அது எது எதுன்னு ஆர்டராக படித்து வச்சுக்கோங்க கரெக்டாக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது கூட்டுறவின் பண்பாடு இல்லை? இந்த இடத்துல இன்டெகிரிட்டி, அங்கே இன்டெகிரிட்டி எடுத்துருக்கிறான். சாலிடாரிட்டியாக ரைட்டு வைக்க. இந்த வார்த்தை தப்பு. இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு, அந்த மாதிரி ஸ்டெபனாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயம். வெளிப்படையாக இருக்கணும். சுற்றத்தின் மீது அக்கறை இருக்கா? கூட்டுறவு கொள்கையில் இருக்கா? நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும் தான் சேர்த்தணும் முதல்ல. அப்போ தான் கூட்டுறவு வந்து சக்ஸஸ் ஆகும். எல்லாம் இல்லை. அதனால தான் இந்தியாவில் கூட்டுறவு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா வெளிப்படைத்தன்மை கிடையாது, நேர்மை கிடையாது. அடுத்தவன் எப்படியா வீணாக போகிறான், நாசமாக போகிறான், அது மாதிரி சுற்றத்தின் மீது அக்கறை கிடையாது. பெரும்பாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க பாவம் ஆனால் மண்டையை போட்டு குழப்பிட்டு கிடப்பாங்க. அதனால இந்தியாவில் இதெல்லாம் ஒரு காரணம் சக்ஸஸ் ஆகாது. சரி, ரைட். இங்கே இங்கிலீஷை பார்த்துக்கங்க. இன்டெகிரிட்டி. ஆமாம், ஒரு சில இதில் தப்பாக இருக்குது, தப்பாக போட்டாங்க. அடுத்தது மேம்பட்ட வேளாண்மை. மேம்பட்ட மேம்பட்ட தொழில் மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை, இதுவே கூட்டுறவு சாராம்சம் என்று கூறியவர். இது வந்து ஃபேக்ட்டு. புழுக்கட்டா அவர்? சரி, கூட்டுறவு வேளாண்மை, மேம்பட்ட தொழில், மேம்பட்ட வாழ்க்கை. இது ஆக்சுவலாக இன்னும் ரஷ்யாக்காரராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவர் இஸ்ரேல்காரனுங்க இருக்கானுங்கள, அவங்க 2 பேர். ஏன்னா அங்கே தான் என்ன பண்ணுவோம், கூட்டுறவு பண்ணை எங்கே ஃபேமஸ்ஸு? ரஷ்யாவிலையும் இஸ்ரேலில் கூட்டுறவு பண்ணை, கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். ஞாபகம் இருக்கா? சரி. ஒவ்வொருவருக்கும் நாம், நமக்காக அனைவரும் என்ற தத்துவம் நடைமுறையில் எங்கே உள்ளது? எங்கே இருக்குது? ஆமாம், அவ்வளோதானே. நிறைய பேர் அந்த செக்ஷன் ரூலை பார்த்துட்டு பயந்துட்டு கிடக்குறீங்க. பயப்படலாம் கூட. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். அது பார்த்தா எல்லாம் இதே கேட்டோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு உரிமை என்று பரிந்துரை செய்துள்ள கூட்டமைப்பு மெக்லகனா? சரி. ஒற்றுமைக்கான மதிப்பு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஒற்றுமைக்கான மதிப்பு கூட்டுறவு தான். கோஆப்ரேட்டிவாகவும் கோஆப்ரேட்டிவ்ஸ். கூட்டுறவுடைய கூட்டுறவு. இது பிரின்சிபல் இருக்கு இல்லையா? அது பிரின்சிபல் தானே கேட்குறாங்க, தத்துவம். இதெல்லாமே ஆன்சர் பார்த்துட்டீங்க போல் இருக்கு. இதில் டவுட்டு மட்டும் கேளுங்கலாம். ஒரு உறுப்பினர் பார்க்கலையா? சரி, ரைட். ஒரு உறுப்பினர் நடைமுறையில் ஒரு உரிமையாளர் மற்றும் டேஷ் என 2 வகையிலும் தன் சேவையை கூட்டுறவுத்துறைக்கு செய்கின்றார். உறுப்பினர் the members are simultaneously the owners and ரைட். ஓகே, எனக்கு தமிழ் பார்த்தோன்னே புரியல. அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு மனிதனுக்கு பயனாளியும் ஓனர் 2 பேருமே ஒருத்தன் தான். ஆமாம் தானே? ஆமாம். அடுத்தது, ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குரிமை என்பதின் விளைவாக டேஷ் மதிப்பு உயர்ந்தது. என்ன? சமத்துவம்.
ஈக்விட்டினாக்கா ஒரு ஷேருக்கு ஒரு ஓட்டு. இது வந்து கார்ப்பரேட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இது நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. சமத்துவம். எத்தனை ஓட்டு வாங்கினாலும் சரி, எத்தனை ஷேர் வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஓட்டு தான். கூட்டுறவு சங்கத்தின் பங்குகளுக்கு மையப்புள்ளி யார்? அவ்வளோதான். பஞ்சக்குழு எந்த வருடம் தன் பணியை துவங்கியது? 1901. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் அது என்னது கூட்டுறவு கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1951. அவங்களோட அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு தான் இது 1954. நிறைய பேர் அந்த கமெண்ட்லாம் கூட போட்டிருப்பாங்க பாருங்கள் யூடியூப்பில். அப்புறம் டவுட்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அதுதான் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டதுன்னா 51. எந்த ஆண்டு தன்னோட அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னா 54. புரிஞ்சு போடுங்க. இங்கே பாருங்கள், பணியை துவங்கிய காலம்தான் போட்டிருக்கோம். நடைமுறையில் உள்ள கூட்டுறவுத்துறையின் சமூக மதிப்பீட்டிற்கு சிறந்த உதாரணம் கூட்டு குடும்ப அமைப்பா? ரைட். அடுத்தது தோழமை. ஆன்சர் அனுப்பியிருப்பேன் பாருங்களேன். இருங்க இங்கேயே எடுத்து வச்சிருக்கிறேன். 12. வெரி குட், கரெக்ட். கூட்டு குடும்பம் தானே அது? அந்த மாதிரி தோழமை. ஓகே, அனைத்து இது செட் ஆகலை, இதுவும் இது ரிலேட்டடாக வந்தால் இவை அனைத்தும் போட்டுக்கலாம். தோழமை வரும் தானே? அதில் ரொம்ப பொருத்தமானது கூட்டு குடும்பம். வேளாண்மை விவசாய கடன்களின் துணைக்குழு யாரால் அமைக்கப்பட்டது? அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் சப் கமிட்டி வாஸ் ஹெட்டட் பை. சப் கமிட்டி காட்கிலா? காட்கில். மக்களின் பார்வையில் கூட்டுறவுத்துறை ஒரு அரசாங்க நிறுவனம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்தவர். ஆமாவா? மக்களின் பார்வையில் கூட்டுறவுத்துறை அரசாங்க நிறுவனம் நினச்சிக்கிட்டானுங்க. ஆமாம் தானே? அப்படின்னு சொன்னது யார்? மெக்லகன். ஆமாம், மெக்லகன். ரைட், ஓகே. அப்படி தானே இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். மெக்லகன், ரைட். இதெல்லாம் வந்து இங்கே உள்ள ஃபேக்டை எடுத்துக்கோங்க. ரைட். டச்சு நாட்டின் கூட்டுறவு சங்கம் பயன்படுத்திய வியாபார குறியீடு. டச்சுனா நெதர்லாந்து. டச்சுனாக்கா டச்சு லர்பிராண்டா? அது டென்மார்க்கு. லர்பிராண்ட் வந்து டென்மார்க்கு. நெதர்லாந்து. இது டச்சுனா நெதர்லாந்து. கேஎஃபா? கேஎஃப். எத்தனாவது கொஸ்டின்? லர்பிராண்ட். கேள்வியே தப்பாக கேட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட்மார்க் யூஸ் பை டேனிஷ். ஏதான் இங்கே பாருங்க, வெயிட் பண்ணுங்க. டேனிஷ்னா டச்சு நாடு. டச்சு நாட்டுக்காரங்க. டச்சு கிடையாது. டேனிஷ்னா டென்மார்க் நாடு. தமிழில் தப்பாக போட்டிருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணது. கொஸ்டினில் தப்பு. அதான் நெதர்லாந்துக்கு கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு தனியும் இங்கிலீஷையும் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. டச்சு நாட்டில் கூட்டுறவு சங்கம் இருந்த மாதிரி எங்கேயாவது படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ப்ரொஃபஸர், தப்பாக பண்ணியிருக்காங்க. ஆமாம். கேஎஃப் எந்த நாடு? ஸ்வீடனா? சரி. இது வந்து டேனிஷ்னா டென்மார்க். டென்மார்க்கோட ப்ராடக்ட் எல்லாமே லர்பிரானில் தான் அனுப்பியிருப்பாங்க. லர்பிரான் நம்ம இப்போ கிளாஸ் பார்க்கும்பொழுதே பார்த்துருப்போமே அயல் நாடுகள் கூட்டுறவில். சரி. இந்தியாவில் தொழிற்சாலைகள் கூட்டுறவு அமைப்பு எந்த யூனிட்டரியா, ஃபெடரலா, மிக்சடா? கூட்டாட்சியாக இருக்குது. எத்தனை கேள்வி? ஃபெடரல் தானா? சரி, ஃபெடரல். சரி. பேங்கிங்லாம்? பேங்க்கில் என்ன இருக்குது? அதுவும் ஃபெடரல் தான். பேங்க்ஸு அடுக்கடுக்காக இருந்தால் ஃபெடரலு. சரியா? அர்பன் பேங்க்லாம் எப்படி இருக்கும்? அடுக்காக இருக்காது. ஒரு ஹெட் ஆஃபீஸு சுற்றிலும் பிரான்ச் அந்த ஊர் ஃபுல்லாக. அது வந்து எனது யூனிட்டரி, ஒற்றை அமைப்பு. பார்த்துக்கோங்க. அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் ஃபேக்ட்டு. 1946. 46? அமுலா?
அதான் போட்டிருக்காங்களா என்ன? சார் ஒரு இதில் 1982 இருக்குங்க சார். அது என்னன்னு பாருங்க. ஆனால் 46 அமுல் ஸ்டார்டட் இன் விச் இயர்? 14th 1946 தான். 14 ஆ சார் 1946 தான். நோ ப்ராப்ளம். குரியன் அவர் தானே அங்கே முக்கியமான ஆள். 46 சுதந்திரத்துக்கு முன்னாடியே. 1904ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திய உள்ள சட்டம் என்ன சட்டம்? டி சார். டி. ஆன்சர் டி. கடன் சங்கம் மட்டும் ஆரம்பிக்கலாம். எங்கே? நகர்ப்புறத்துலேயும் கிராமப்புறத்துலேயும் ரெண்டுமே. சரியா? நகர்ப்புறத்துக்கு எதை எடுத்துக்கிட்டாரு? நகர்ப்புறத்துக்கா? ரைட், குட். இந்தியாவில் நிர்வாக அமைப்பின் கட்டமைப்பு எத்தனை அடுக்குமுறை? கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். அதை பற்றி சொல்லவே இல்லையாடா, என்னடா பண்ணியிருக்கீங்க? டிரான்ஸ்லேஷன் தப்பு. அதனால தான் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. இந்தியாவில் நிர்வாக அமைப்பின் கட்டமைப்புனா எந்த நிர்வாக அமைப்பு? கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். என்னது? என்னது? என்ன ஸ்ட்ரக்சரு? 3 அடுக்கு முறையா? பிரைமரி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் ஹோல்சேல் சொசைட்டி, ஆமாவா? அடுத்தது ஃபெடரேஷன் ஸ்டேட் லெவலில் 3 tier ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பாருங்க. சார் ஒவ்வொரு 2 அடுக்கு முறை தான். அப்படியா? ஏன் ஸ்டேட் ஃபெடரேஷன் இருக்கு? ஸ்டேட் ஃபெடரேஷன் இருக்கு. 2 அடுக்கா போட்டிருக்கானுங்க. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்தியாவில் விற்பனை சங்கம்னா 2 அடுக்கு. சரிங்களா? நுகர்வோர்னா பிரைமரி இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் இருக்குது, கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் இருக்குது. சார் 3 டைப்ஸ் ஆன்சர் இருக்கு சார். தமிழ்நாட்டில் 4 அடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை 3 தான், 4 கிடையாது. 4 கிடையாது. போட்டுருக்காங்க சார். எந்த புக்கில்? எதில்? என்ன சொசைட்டி? இது பாருங்கள், 3 tier ஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் தான் மொத்தமாக கேட்டாக எப்படி சொல்கிறது நம்ம? தமிழில் பாருங்கள் 3 tier ஸ்ட்ரக்சர். இந்தியா இங்கே பாருங்கள், இன்னொன்று நான் சொல்கிறேன். நம்மளது எந்த லிஸ்ட்டில் இருக்குது? கோஆப்ரேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் தானே. அப்போ ஸ்டேட் வைஸ் தானே சொல்லணும். கரெக்டாக இல்லையா? ஆமாவா இல்லையா? 3 tier போடுங்க. அதை நான் உங்களுக்கு கிளைம் பண்ணி வாங்கி தரேன். வந்துச்சுனாங்க நீங்கள் போடுங்க. ஆமாம், கரெக்டாக இல்லைங்களா நான் கேட்குற கேள்வி? அவன் சொல்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஆமாம், கான்செப்ட்லாம் நம்ம கேட்கலாம், ஃபேக்ட்னா எடுத்து பார்த்துக்கலாம். சரி, நேஷனல் வைடு போகவே கூடாது. ஸ்டேட் ஒன்று, டிஸ்ட்ரிக்ட் ஒன்று. அதான் ஸ்டேட் லெவல் கீழே இருந்து தான் போகணும். ப்ரைமரி லெவலில் இருக்கும். ப்ரைமரி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் ஹோல்சேல் ஸ்டோர். சேலத்தில் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காது. இந்தியான்னு வர மாட்டாங்குது பார்த்தீங்களா? அப்படியே போட்டாலும் 4 tier போடணும் இந்தியாவில். ஒன்றா
நேஷ்னல் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது. இதுவே தப்பு. 3 டயர் ஸ்டேட் லெவலில் போடுங்க. நேஷ்னல் லெவல்னால் நன் ஆஃப் தி அபவ் போடணும். நேஷ்னல் லெவல்னால் 4 டயர். இந்த ஸ்டேட் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் சேர்ந்து டெல்லியில் ஒன்று வச்சுருக்காங்க, நேஷ்னல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ நன் ஆஃப் தி அபவ் தான் இதுக்கு ஆன்சர். இந்தியாவில்னு போட்டிங்கன்னா. ராபர்ட் ஓவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஹலோ, பொருளியலின் தந்தையா? பொருளியலின் தந்தையா? ஆமாம். என்னது? தொழில்துறை சமூகவியலாளர். கூட்டுறவின் தந்தை கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். ஒரே இன்னொன்று போய் ஏ மட்டும் பியா? சரி, ரைட், எடுத்துக்கோங்க. அது அவர் கூட்டுறவுன்னு வெளிப்படையாக எதுவும் பண்ணலை, ஆனால் கூட்டுறவுக்கு அடிப்படை அவர் தான் தொழில்துறை சமூகவியலாளர். ஓகே, அந்த தொழில்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆரம்பித்தாங்க, அதனால் இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இது இல்லை அப்படின்னா கூட்டுறவின் தந்தை. கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் போடணும், நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. ரைட். ஐசிஏ என்றால் என்ன? இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ். இங்கிலீஷில் பார்த்து சொல்லுங்கள், தமிழ்லலாம் தப்பாக இருக்கும், தமிழை பார்த்துக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வழிமுறை என்பது எல்லாமே அவசரப்படக்கூடாது. ரைட். அடுத்தது 1928ஆம் ஆண்டு கூட்டுறவு வேளாண்மைக்கான ராயல் குழு தனது பரிந்துரை மறு ஆய்வு செய்து மேலும் என்ன பரிந்துரை செய்தது? ராயல் கமிஷன். 28 பழைய கதை. லேண்ட் மார்க்கேஜ் பேங்கா? சரி, நிலவர வங்கி. எத்தனாவது கொஸ்டின்? 23. எல்லாம் ஃபேக்ட்டு, எக்ஸ்ட்ராவில் ஃபேக்ட்டு. நிலவர வங்கி. குட். ராக்டேல் பயோனியர்ஸ். இங்கிலீஷ் பாருங்கள் என்ன கொலை பண்ணி வச்சுருக்காங்க தமிழில். ஸ்டார்டட் பிஸ்னஸ் இந்த இயர் 1844. வெரி குட். என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க? இன்னுங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? நெசவாளர் கூட்டுறவு சங்கமா? அடாடா, கன்சியூமர் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். அவங்கெல்லாம் நெசவாளர்கள், சரியா? நெசவாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தொழில் புரட்சினால அவங்களுக்கு வேலை கிடைக்கல, சம்பளம் கம்மியாக வருது, அதை வச்சு தரமான பொருளும் கிடைக்கல. சரி, என்ன பண்ணலாம்? கம்மியான சம்பளத்தை வச்சு, அதான் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம்னு சொன்னேன், சரியா? ஆமாம், நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், பண்டக சாலை எல்லாம் ஒன்று பலசர கிடையாது. ஆக்சுவலாக சம்பளம் தான் கம்மியாக கிடைக்கிது, தரமான பொருள் கிடைக்க மாட்டாங்குது, விலைவாசி அதிகமாக இருக்குது. அப்போ தரமான பொருளும் கம்மியான விலையிலையும் நமக்கு பொருள் கிடைக்க வச்சிட்டோம்னா அதில் பாதி செலவை எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ வருமானத்துக்கு ஈக்குவல். அந்த கான்செப்டில் ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் அவங்க? எந்த ஏரியா அவங்க? எந்த பகுதியை சார்ந்தவங்க? இப்போ ராக்டேல்லாம் இடம் பகுதி, பேர்லாம் கிடையாது, யாரோட பேரும் கிடையாது. எங்கே? இங்கிலாந்தில். அடுத்தது கூட்டுறவுத்துறையில் வீட்டு சங்கம் முதலாக 1914 வருடம் பதிவு செய்த இடம். வீடுகட்டு சங்கம், முதல் வீடுகட்டு சங்கம் எங்கே? 25 சென்னை. முதல் வீடுகட்டு கூட்டுறவு சங்கம். நிறைய விஷயம் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சிருவாங்க. மேரி பார்க்கர் போலட் டிஃபைன்டு மேனேஜ்மெண்ட் அஸ் தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ. ஒரு செயலை ஒருத்தனை செஞ்சு முடிக்க வைக்கணும், சரிங்களா? சரி, 26 பீப்புளா? கீழே உள்ளவனை செஞ்சு முடிக்க வைக்கணும், அதான் யார்? மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. கூட்டுறவுத்துறையில் உள்ள வீட்டு சங்கம் முதலாக 1900 எங்கே இதான் முன்னாடி வந்துருச்சுல்ல? ஸ்டார்ட் பண்ணது எங்கே?
பாம்பேவா? ஓ, பதிவு செஞ்சது ஸ்டார்ட் பண்ணது இது. ஓகே, குட். 2 விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ. அப்போ பதிவு செய்யப்பட்டதுன்னா சென்னையில் 14, ஆனால் ஆரம்பித்தது முதல் சங்கம் ஆரம்பித்தது பாம்பே. கூட்டுறவுத்துறையின் ஒரு பிரிவான மீன்வளத்துறையில் எந்த 2 மாநிலங்கள் மீன்வள கூட்டுறவு துறையில் அதிக செயல்பாட்டில் உள்ளது? தமிழ்நாடு, கேரளாவா? செக் பண்ணிக்கிட்டீங்களா? ரைட். புதிய ஒழுக்க உலகம் முன்னுரிமை வழங்கியவர் ராபர்ட் ஓவனா? ராபர்ட் ஓவன். எழுதிட்டீங்களா எல்லாரும்? ராபர்ட் ஓவன். கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஒரு உறுப்பினர். முறைசாரா கூட்டுறவுத்துறை. பதிவு செய்யாத டி தான் ஆன்சரா? வியாபார சங்கம். ரைட்டு, சங்கம் வந்துடுச்சு. ரைட்டு, அப்போ எல்லாமே வச்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 31 இப்போ அனைத்தும். ஆமாம், கூட்டுறவு சங்கப்படி யாரும் பதிவு செய்யலை. ஆனால் கூட்டுறவு மெத்தடில் தான் அவங்களாம் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. சுய உதவிக்குழுலாம் தெரியும்ல, செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம். ஆமாம். சுய உதவிக்குழுவில் யார் ஒருங்கிணைத்துள்ளார்? அனைத்தும். அனைவரும் வருவாங்க. முன்னாடி பெண்களுக்கு மட்டும்தான் இருந்தது, அப்புறம் தான் எல்லாம் டெவலப் பண்ணாங்க. யார் கொண்டு வந்தாங்க சுய உதவி குழுவை முதல்ல? சொல்லுங்க சத்தமா. யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க. சுய உதவி குழுவா? யார் அந்த ஸ்கீமை கொண்டு அறிமுகப்படுத்தினது? கருணாநிதி. சொன்னாங்க. யார் அவங்க? அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. மாநில அளவில் எந்த நிறுவனம் 3 அடுக்கு அமைப்பை ஏற்படுத்தியது? ஏதான். பஞ்சாயத்து வந்துட்டு மாவட்ட அளவில் தான் 3 அடுக்கு, சரியா? மாநில அளவில் கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அது தப்பு. அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், தப்பு அது. மாநில அளவில் போட்டிருக்காங்களா? மாநில அளவில் கிடையாது. பஞ்சாயத்து ராஜ் வந்துட்டு மாவட்ட அளவில் தான் 3 அடுக்கு. காமிக்கட்டுமா? அதெல்லாம் அந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம். விடுங்க, மார்க் நான் வாங்கி தரேன், ஒன்றும் கவலைப்படாது. இதுதான் கரெக்டு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் சேர்த்து தான் சொல்கிறேன். த்ரீ டயர் புரியுதுங்களா? சிஸ்டம். அது எங்கே? வில்லேஜ் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான். இங்கே பாருங்கள், வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியனு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அட் வார்ட் லெவல்னு போடலாமா? ப்ரொஃபஸருங்களாம் அவ்வளோ நாலேஜாக இருக்காங்க, அதனால தான் அப்படி எடுக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அங்கேயே பார்த்துருங்களா? போன தடவை வந்துச்சு பாருங்கள். ஸ்டேட் லெவலில் இல்லை பாருங்கள், டிஸ்ட்ரிக்டோட முடிஞ்சு போச்சு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் அது தப்பு. ரைட். அடுத்தது இது கிடையாது, ஒன்லி கோஆப்ரேட்டிவ் தான், அது கிடையாது. ஆமாம். பரஸ்பர உதவியில் சுய உதவி என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு.
கூட்டுறவுத்துறை. கூட்டுறவுத்துறை. இவை அனைத்தும் போட்டிருக்காங்க, ஏற்றுக்கலாம். பரஸ்பர விதியில் இது. இவை அனைத்தையும் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆன்சரே எடுத்துக்கலாம். இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களின் உச்ச அமைப்பு இதுதான், நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுதான். பிரதம வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மறுநிதி வழங்குவது யார் வழங்குவாங்க? யாருங்க? நபார்டு. கிராமப்புறம் அப்புறம் விவசாயம் எல்லாத்துக்கும் மறுநிதி வழங்குற அமைப்பு எது? இந்தியாவில் நபார்டு. எங்கேருந்து பிரித்தாங்க இவங்கள? எதுலேருந்து பிரித்தாங்க? எந்த வருஷம்? வெரி குட். 1892 சார். 1892. 1982. ஆன்சர் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவங்க. எங்க? 36. இங்கே பாருங்க, இங்கிலீஷில் அது இல்லை, சரியா? இங்கிலீஷில் அது கிடையாது, ஆர்பின்னு போட்டிருக்கான். இங்கிலீஷில் எது இருக்கு எடுத்துக்கோங்க. சரி, ரைட்டு. தமிழில் உள்ள ஆன்சர் படி மாவட்ட மத்திய கூட்டுறவங்க கரெக்டு, சரியா? ஏன்னா ஆமாம் டி எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை மாவட்ட மத்திய கூட்டுறவங்கலாம் நம்பாடு எடுத்துடலாம், நம்பாடு தான் கொடுக்க முடியும். நான் இங்கிலீஷை வச்சு போட்டேன், தமிழ் படி மாவட்ட மத்திய கூட்டுறவங்க. அவன் தானே கடன் கொடுப்பான், ஆமாம் இல்லையா? கிராம கடனுக்கெல்லாம் அவன் தான் கொடுப்பான். மாவட்ட மத்திய வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க வாங்குவான், நபார்டுகிட்ட வாங்குவான், மாவட்ட மத்திய கூட்டுறவங்க. இங்கே இங்கிலீஷில் அந்த ஆப்ஷன் இல்லாதனால நான் இதை எடுத்தேன், தமிழில் இருக்குது, அதை எடுத்துக்கணும். ரைட். பயிர்க்கடன் என்றால் என்ன? அது அந்த மாதிரி இல்லையே, அங்கே கொடுத்த ஆப்ஷன் வச்சு தான் போகணும், நம்ம இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. உற்பத்தி கடன் திட்டம். ஆமாம், உற்பத்திக்கான கடன் திட்டம். நீண்ட கால கடன் கிடையாது, மத்திய கால கடன் கிடையாது, இல்லை, இது உற்பத்தி கடன் திட்டம். விவசாயம் செஞ்சு உற்பத்தி செய்கிறதுக்காக கொடுக்குறது. இதில் முன்னுரிமை அளிக்க வேண்டிய விஷயம் எது? அது எல்லாமே தான் வரணும். ப்ரியாரிட்டி செக்டார் இன்க்ளூட்ஸ். என்ன ப்ரியாரிட்டி செக்டார்? கடனுக்கா இல்லை எதுக்கு மொத்தையே கட்டிருக்கிறானுங்க. இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் கோஆப்ரேட்டிவ்ஸ், அது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி. அதில் ப்ரியாரிட்டி செக்டார்னால் விவசாயம் மட்டும்தான் வரும், இதெல்லாம் வராது. கேள்வியே மொட்டையாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா இது மூணுக்குமே தான் முன்னுரிமை கொடுக்கணும், சரியா? ரைட். பார்ப்பேன் என்ன ஆங்கிள் எடுத்துருக்காங்க. 38 அரைக்குறையாக எடுத்துருக்கிறானுங்க. ஆல் தபோ. சரி, ரைட். ஆர்ஆர்பியில் முன்னுரிமை துறைனா அது பார்த்துக்கோங்க. அடுத்து டிஎல்டிசி, டிஸ்ட்ரிக்ட் டிஎல்டிசி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி. யார் சார் இவன்? யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? அதாவது சொன்னோம்ல, ஆராய்ச்சி நிதியா? ஆடாடா. சரி, ரைட், இருங்க, பரவாயில்ல. அதாவது இந்த ஒரு விவசாயிக்கு கேஷ் கிரெடிட் கொடுப்பாங்களா, கிஷான் கேஷ் கார்டு, கிரெடிட் கார்டு. அதில் 1 ஏக்கர் நெல்லுக்கு இவ்வளவு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கமிட்டிக்கு பேர் தான் இது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி. ஆமாம், பி. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா நவம்பர் எப்போ? வெரி குட். RIDF. ரூரல் இதுவா? சி. அடிப்படை வளர்ச்சி நிதி 41. வெரி குட். அடுத்தது PARDP, பிரைமரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் என்பது எதை குறிக்கிறது? எதுவும் இல்லையா?
பல டைம் இப்போ சொல்லிட்டேன். இப்போ உள்ள பேர் பிரைமரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். இப்போ உள்ள பேர் பழைய பேர் நில அடமான வங்கி, அப்புறம் நிலவள வங்கியாக மாறிச்சு, அப்புறம் இப்போ தான் இந்த பேர். சரியா? ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. இது ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க். இந்த இயரு 1976 43 6 தான். NAMT நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங். நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ட்ரீட்டிலாம் கிடையாது. நேஷ்னல் அக்ரி மீடியம் டேர்ம் லோன்ஸ் ட்ரேடிங்காக இருக்கும். ஏவாக தான் இருக்கும். என்ன வருது? டியா? நான் அக்ரிகல்ச்சர் மீடியம் டேர்ம் லோன்ஸா? ஓ சரி, ரைட். சரி, இதெல்லாம் புதுசாக இருக்குது. வேளாண்மை கடன் என்றால் என்ன? அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இஸ் கிளாசிஃபைட் அஸ். அக்ரிகல்ச்சர் கிரெடிட் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க? ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். வெரி குட். சும்மா நம்ம பேசின கதை தான் அதெல்லாம். மத்திய கூட்டுறவு வங்கி செயல்படுவது சமப்படுத்துதல். எப்படி சமப்படுத்துகிறான் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் அர்பன் எல்லா ஏரியாவிலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்குவான். அங்கேருந்தெல்லாம் டெபாசிட் கலெக்ட் பண்ணி கிராமப்புறத்தில் எங்கே கடன் தேவையோ அங்கே கொடுப்பான். சரியா? அதே மாதிரி எந்த பிஎஸ்சிஎஸில் ஒரு சில சேலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிஎஸ்சிஎஸில் ஏகப்பட்ட பணம் இருக்கும் டெபாசிட்டு, அதை இவன் வாங்கிக்குவான். பக்கத்து ஊரில் பிஎஸ்சிஎஸில் என்ன இருக்காது, டெபாசிட் இருக்காது அவ்வளோவா, அவனுக்கு கடன் கொடுப்பான். அப்போ என்னது? சமன்படுத்துது, பேலன்சிங் சென்டர் அப்படின்னு என்னோட இது. எத்தனாவது கொஸ்டின்? சமப்படுத்துதல். ஓகேவா? வகையற்ற சொத்துக்கள் என்ற தத்துவத்தை, த கான்செப்ட் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசெட். நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தோம்ல, 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா என்னது? நான் பர்ஃபார்மிங். என்பியோட யார் சொன்னது? நரசிம்மனா? வெரி குட். ஏன்னா அதை அசட்டில் காட்டிக்கிட்டே என்ன பண்ணுறான், அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அசட்டில் காமிச்சு நிறையா கடன் வாங்கிக்கிறது. அப்போ கடைசியில் என்ன ஆயிரும்? கடையை மூடிட்டு போக வேண்டியது தான். அடுத்தது கூட்டுறவு கடனில் நீண்டகால கடன் வழங்குவது. இங்கே இங்கிலீஷில் தப்பாக போட்டிருக்கான், தமிழில் வேளாண் மற்றும் கிராமப்புற வங்கி. கிராமப்புற வளர்ச்சி வங்கி. இங்கே அந்த வார்த்தை தப்பு, இங்கே அந்த வார்த்தை தப்பு. நன்னாம்பதி அப்போ வேற கொடுத்து வச்சுருக்கிறான், நம்ம எடுக்கவே முடியாது. டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு போடணும், அதுவே தப்பு. இதில் நன்னாப்தி அப்போ வேற கொடுத்து வச்சுருக்கிறான், எதை போய் எடுக்கிறது? முட்டா போயில. சரி, ரைட், பரவாயில்ல. நீண்ட கால கடனை திருப்பி செலுத்தும் காலம் எவ்வளவு? நீண்ட கால கடன்லாம் எவ்வளோ வரைக்குமா? 15 ஆண்டுகள். மத்திய கால கடன்? மத்திய கால கடன் அப்படி சொன்னார். 1 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரை. குறுகிய கால கடன் 1 ஆண்டுக்குள்ள. கிராமப்புற கடனீட்டு பத்திரங்கள் வழங்குவதை அங்கீகரித்தது. கடனீட்டு பத்திரங்களையா டிபெஞ்சர் வெளியிடுவாங்க, யார் அங்கீகரிக்கிறாங்க? அதாவது அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, AIRCS, ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. அதான் இதோட ஃபார்ம், ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி. நகர கூட்டுறவு வங்கி எத்தகையவருக்கு கடன் வழங்குது? யார் கடன் வாங்குவாங்க? நகர்ப்புறத்தில் யார் இருப்பாங்க? இவங்க எல்லாத்துக்கும். இவங்க இங்கே இருக்கிறதெல்லாம் அனைத்தும் நீங்கள் அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். சரியா? ரைட், இவை அனைத்து. அடுத்து ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவாக்குனது? இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதெல்லாம் போட்டிருக்கீங்க. கடன் வழங்கும் சங்கங்கள் எத்தகைய அலுவலக அமைப்பு முறை பெற்றுள்ளது? கடன் வழங்கும் சங்கம் எந்த கடன்றாது?
கிராமப்புற கடைனா ஃபெடரலு. சரியா? அர்பன் பேங்க்னா யூனிட்டரி. சே, இவ்வளோ கேவலமாக கேட்டிருக்கானுங்க. மியூட்டில் போடுங்க. நகர்ப்புற சங்கம்னா யூனிட்டரி, கிராமப்புறம்னா ஃபெடரல். கூட்டுறவு சங்கங்கள் வைப்புகள் மீதான வட்டி தொகையை நிர்ணயம் செய்வது. ஆர்பிஐயா? சரி, எல்லா பேங்க்கும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நபார்டு தேசிய வேளாண் வங்கி மறு அமைப்பு தொடர்புடைய குழு. நபார்டு தொடர்பான குழுவோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? சிவராம். அந்த கமிட்டி பேர் என்னது? வெரி குட். முதலில் கூட்டுறவு நகர கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்டது எப்போது? 1904 காஞ்சிபுரம். வெரி குட். கூட்டுறவு என்பது அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திடப்பட்டது. கூட்டுறவு இயக்கங்கள் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் பொழுது அது தப்பாக கேட்டிருக்கான். எதோட விளைவாக கூட்டுறவு அமைப்பு உருவாச்சின்னு கேட்குறான். பார்த்துட்டு போ. எது? இண்டஸ்ட்ரியல் லார்ஜ் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி ஆஃப் கோஆப்ரேஷன் வாஸ் ரிசல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். தொழில் புரட்சி. தொழில் புரட்சி பார்த்தோம்ல, அதுதான் வரணும். பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. ஆமாம், தொழில் புரட்சினால தான் அது உருவாகுது. எது? நான் கதையை சொல்லி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தொழில் புரட்சினால அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, அதோட விளைவு தானே அது. கூட்டுறவு சங்கத்தை பற்றியே பேசுகிறாங்க. பங்காதாய கொள்கை கடுமையாக செயல்படுத்துவது. அதாவது தயவு செஞ்சு இங்கிலீஷில் படித்து போடுங்க, தமிழ் கேவலமாக இருக்குது. பிரின்சிபல் டிவிடன் ஆன் பர்ச்சேஸ். நீ எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு டிவிடன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிற சொசைட்டி எது? நுகர்வோரில் தான் அந்த கான்செப்ட். ப்ரொடியூசர் சொசைட்டியில் பர்ச்சேஸ்லாம் கிடையாது, கிரெடிட் சொசைட்டிலையும் பர்ச்சேஸ் கிடையாது. அதை வச்சே போட்டுடலாம். ராக்டெயில் என்ற பெயர் எதை குறிக்கிறது? இடம். இப்போ தான் கேட்டுட்டு வந்தோமாங்க கேள்வி. இங்கே ராக்டெயில் சங்கம் என்பது என்னது? பண்டகசாலைன்னு பண்டகசாலையே ஒரு நுகர்வோர் சங்கம் தான். ரைட். கூட்டுறவு என்பது சரி குட். அங்கே சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். அதே மாதிரி என்ன ஆகுது? பொருளாதாரம் நல்லா மேம்படுத்தணும், அதுக்காக அது. சரியா? அடுத்தது வேளாண் கூட்டுறவு முதலில் எங்கே அமைக்கப்பட்டது? மேடம் அந்த இதை மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு. சார் இது 58ல் ஒன்று கேட்டுவாங்க சார். கூட்டுறவு என்பது அமைப்பு ரீதியான அமைப்பு விதிக்கப்பட்டதுன்னு ஒன்று கேட்டுவாங்க சார். இங்கே வேளாண் கூட்டுறவுன்னு கேட்டுருவாங்க 64. என்னது 58? என்ன கூட்டுறவு என்பது அமைப்பு ரீதியாக அமைக்க. ஆமாங்க, அமைப்பு ரீதியாக முதல்ல உருவானது எங்கே? இங்கிலாந்தில் தான். சரியா? ரைட். அது வேறு கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதல்ல எங்கே கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்க விடுது? இங்கிலாந்தில் தான். அடுத்து என்னது? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்க? அடுத்து என்னங்க பிரச்சனை? 64 வேளாண் கூட்டுறவு. அது முதல் கூட்டுறவு சங்கம். இது வேளாண் கூட்டுறவு சங்கம் எங்கன்னு கேட்குறான். முதல் வேளாண் கூட்டுறவு சங்கம். சரியா? எங்கே முதல் வேளாண் கூட்டுறவு சங்கம்? ஜெர்மனியா? ஜெர்மனியில் தான் வேளாண் கூட்டுறவு சங்கம். ரைபீசன் கொண்டு வராரா விவசாயிங்களுக்கு கடன் கொடுங்கன்னு? அவ்வளோதான். கொஸ்டினை புரிஞ்சு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வராது, இதே கொஸ்டின் வராது.
சரியா? இது மாதிரி கான்செப்டுவலாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வார்த்தையை மாற்றி கேட்பாங்க. மக்கள் வங்கி வட இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் மிஸ்டர் டூபர்னக்ஸ். ஃபெடரிக் நிக்கல்சன் யார்? ஐரோப்பாவுக்கு போயிட்டு ரைபீசனை காலங்கள்னு சார். எட்வர்ட் லா யார்? சட்டத்தை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்படுது லா கமிஷன். 1901 இவர் உருவாக்கின சட்டத்தின் அடிப்படையில் தான் 1904ஆம் ஆண்டு சட்டம் வரும். கரெக்டா? ரைட். தனிப்பட்ட கூட்டுறவு அமைப்பு எத்தகைய வகையானது? வாட் இஸ் தி ஃபாலோயிங் இஸ் அன் இண்டிஜினியஸ் கோஆபரேட்டிவ் அசோசியேஷன்? என்னம்மா? சிட் ஃபண்டா? நிதிஷ் எல்லாம் ஒரே மாதிரி. இதுவும் கூட்டுறவு மாதிரி இண்டிஜினியஸ் கோஆபரேட்டிவ்ன்றாங்க. இது கோஆபரேட்டிவில் வராது, ஆனால் கூட்டுறவு மாதிரியே தான் சிட் ஃபண்ட்லாம் சில ஃபங்க்ஷன் ஆகுது. 10 பேர் சேர்றோம், ஆளுக்கு 1000 ரூபா போடுறோம். அந்த 1000 ரூபா என்ன பண்ணுறோம்? இந்த 10,000 ரூபா வந்துடும். அந்த 10,000 ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம். கூட்டுறவு மாதிரியே இருக்கா? அதான் நிதியும் அதே கணக்கு தான். 66. அடுத்தது 67. கீழ்கண்ட இனங்கள் வேளாண் கடன் சமநிலையை நிர்ணயம் செய்கிறது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ காஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்டெப்டட்னஸ்? நாட் அ காஸ் ஆஃப், அதாவது ஐயோ என்னங்க இவ்வளோதான் இருக்கீங்க, சமநிலைன்னு போட்டிருக்கோம். இன்டெப்டட்னஸ்னால் அதாவது விவசாயி கடனாளராக ஆகிறதுக்கான காரணம் அல்ல. அதான் கொஸ்டின் இங்கிலீஷில். இதான் வரும். ஹலோ, சொல்லுங்கள். ஃபார் borrowing owing to influx of money lenders-ஆ? சரி, ரைட். நன்னாவதியாவை போட்டிருக்கான். எதுவுமே கிளியராக இல்லை. பணம் கொடுப்பவர்னு தமிழ் தான் ரொம்ப கொடுமையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, என்ன மேடம்? இவற்றில் ஏதும் இல்லைன்ட்டா. அதாவது இங்கே பாருங்கள், இங்கிலீஷை படித்தாக்க இது தமிழில் அர்த்தமே தெரியல. தமிழில் கொஸ்டின் அர்த்தமே கிடையாது. ஆமாம், இங்கிலீஷில் படித்தா தான் புரியுது. என்னது? விவசாயிகளுடைய கடன் நிலைக்கு பின்வருவனவற்றில் எது காரணமல்லன்னு கேட்குறான். சரியா? கடன் நிலைக்கு இது காரணம்தான். இது காரணம்தான். பணம் கொடுப்பவர்களிடம் நிதி நிலைமை இல்லையாமா. இதை வச்சு நம்ம இதே அதில் சேர்த்தவே முடியாது. பணம் கொடுப்ப இன்டெப்ட் மணி லெண்டர்னு போட்டிருக்கான். மணி லெண்டர்கிட்ட பணம் இல்லைனாக்கா ஏன் இவன் கடன்காரனாக வரான்? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரணும். நன் ஆஃப் தி அபவ் போட்டிருக்கான். ரைட், ஓகே. பார்ப்போம் அடுத்த உங்கள் கொஸ்டினை நான் நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எதெல்லாம் அவனுங்க தப்பு பண்ணியிருக்காங்களோ நம்ம அதை நம்ம அவனுங்கள்ட்ட ஃபைட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். ரைபீசன் ஆனால் நீ ஈஸியாக நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு அடிச்சுட்டு வராதிங்க. ஆமாம். ரைபீசன் சங்கத்தின் முக்கிய சிறப்பியல்கள் அல்லாதது. முக்கியத்துவம் அல்லாதது எது? நுகர்வுக்கு கடன் கொடுக்கவே கூடாது, உற்பத்திக்கு தான் கொடுக்கணும். குறைந்த பங்கு மூலதனம் கம்மியாக தான் வாங்கிக்குவாங்க. அங்கே வரையறுக்கப்படாத பொறுப்பு எங்கள் கிராம சங்கங்கள், அங்கே ரைபீசன் அப்படி தான் இருந்தது. அப்போ இதுதான் ஆன்சர். அல்லாதது அதான் கேள்வி. நேரம் இல்லையா? வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மேடம், ஆல் தி பெஸ்ட். வேறு எதானாக்கா இதில் வாட்ஸ்அப்பில் போட்டு பேசு. இன்றைக்கி லெவலுக்கு அந்த 20 நாளைக்கு இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் 20 நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
ஜாலியாக. கவலைப்பட்டீங்கன்னா போச்சு. ஆல் தி பெஸ்ட்.